லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முற்றத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 தை 15ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டாகவும், இம்மாதம் உலகத் தமிழ் மொழி நாள் மாதமாகவும் தாய்மொழியை வாழ்வியலாக்குவோம் என்ற குறிக்கோளுடன் இயக்குனர் அவர்கள் இந்த கலையகத்தினை இயக்கி வருகின்றார். அந்த வகையில் இன்றைய 291வது முற்றத்து மலராக இன்றைய மலர் மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. தமிழ் மொழி மாத நாளில் தமிழ் மொழியோடு சேர்ந்த ஒரு விருந்தினருடன் இந்த நிகழ்ச்சி இன்று நகரப்போகின்றது. தமிழ் மொழியை தனது வாழ்வில் தமிழ் அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்க வேண்டும், அதையும் சரியான முறையில் கொடுக்க வேண்டும், இலகுவாக கொடுக்க வேண்டும் என்று தனது வாழ்நாள் முழுவதையும் அதுக்கென அர்ப்பணித்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற திரு ராசரத்தினம் சுப்பிரமணியம் அவர்கள். அவர் கனடாவில் வாழ்ந்து கொண்டிருப்பவர், எழுத்தாளர். நிறைய இடங்களில் தனது விரிவுரைகளை நடத்தி இந்த தமிழ் மொழியை அடுத்த சந்ததிக்கு இலகுவாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். கனடிய தமிழ் சங்கத்துடன் இணைந்து சங்கமாக அமைத்து ஒரு தமிழ் பள்ளியையும் சிறப்புற நடத்தி வருகின்றார். படிமுறை தமிழ் என்ற ஒரு அமைப்பின் ஊடாக இந்த தமிழ் மொழியை இந்த உலகிற்கு, இந்த பிள்ளைகளுக்கு இலகுவாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். இவரது திறமைகள் இன்னும் பல இருக்கின்றாலும் அவரது ஆளுமைகளோடு நாங்கள் அவரது அனுபவங்களையும் கேட்டு அறிய போகின்றோம். அவரை எனது முற்றத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் எழுத்தாளர் திரு ராஜரத்னம் அவர்களே. வணக்கம் திருமதி சாமினி அவர்களே. வணக்கம். முதலில் இந்த நிகழ்வுக்கு உங்கள் வரவினை பதிவு செய்த போது அதற்கு அனுமதி தந்து வந்தமைக்கு எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் இந்த மக்களோடு மக்களுக்கான பணியில் ஈடுபட்டிருப்பவன். அதுவும் தமிழ் சார்ந்து தமிழ் மொழி மாசத்தில் என்னை அழைத்திருக்கிறீர்கள். எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து மிக்க நன்றிகள். நீங்கள் தமிழோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முதலில் உங்களது 3 நூல்கள் இதுவரை இந்த இலக்கிய பரப்பில் வெளிவந்திருக்கின்றன. தமிழீழம் நாடும் அரசும், அடுத்தது வேரும் விழுதும் பண்பாடு தொடர்பான ஒரு இலக்கியம், அடுத்து மொழியிலும் மொழியியலும் பயன்பாடும் படிமுறை தமிழ் என்ற ஒரு நூலையும் வெளியிட்டு செய்து அதனை இந்த எங்களது தமிழ் இலக்கிய பரப்பில் உலாவ விட்டிருக்கின்றீர்கள். இந்த ஆளுமைகள் எல்லாம் உங்களிடம் இருக்கும் பொழுது நீங்கள் இவற்றை இன்னும் உங்களது ஆளுமைகளை அடுத்த படிநிலைகளுக்கு கொண்டு செல்வதற்கு எல்லோரும் முயலுவார்கள். ஆனால் நீங்கள் இந்த தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த படிமுறை தமிழ் என்றதை உருவாக்கி அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை எங்களுக்குள் ஒரு படிமுறை தமிழ் இருக்க வேண்டும், தமிழ் பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறையினர் அதை ஒழுங்காக அழகாக கற்க வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த படிமுறை தமிழை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் உங்களுக்குள் ஏற்பட்டது? நல்ல கேள்வி. நான் நைஜீரியாவில் கெமிஸ்டாக யூனிவர்சிட்டியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நாட்டில் உள்ள எங்கள் தாயகத்தில் உள்ள போர் சூழல் சம்பந்தமாக பிள்ளைகளும் வளரும் பொழுது திரும்பி போக முடியாது. நான் கனடாவுக்கு புலம்பெயர்த்தேன். கனடாவுக்கு வந்து அங்கே சிலிக்கோனில் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு புலம்பெயர்ந்து முதல் வருகின்ற பிள்ளைகளுக்காண்டி கல்லூரி ஒன்றை, தமிழ் மொழி கற்பிப்பதற்கான கல்லூரியை நிறுவ வேண்டும் என்று சொல்லி அதை நிறுவினேன். நிறுவி அதுல தமிழ் மொழியும் கலைகளை நான் கற்பித்துக் கொண்டு வந்தோம். கற்பித்துக் கொண்டு வரும்பொழுது இந்த கற்பித்தல் உலக அளவில் இங்கும் தமிழர்கள் கற்பிக்கின்றது ஒருவித பாடத்திட்டமாக ஒரு அலகளை கொண்டு இருக்க வேண்டும் என்ற கொள்கையோடு ஜெர்மனியில் கூடி நாங்கள் ஒரு பொதுவான பாடத்திட்டத்தை உருவாக்க முடித்த கூட முன்னெடுத்திருந்தோம். அதில் அதே நேரத்தில் சமாந்தரமாக
நான் கனடாவில் படிக்கின்ற பிள்ளைகள் மத்தியிலே தமிழ் பொதுத் தேர்வு நடத்துவோம். இந்த ஐரோப்பாவிலே நீங்கள் நடத்துவீர்கள் அதுபோல தமிழ் திறன் பொதுத் தேர்வு நடத்துவோம். அந்த தமிழ் திறன் பொதுத் தேர்வில் 3ஆம் வகுப்பில் 98ஆம் ஆண்டு 3ஆம் வகுப்பில் 796 பிள்ளைகள் தேர்கிறார்கள். 8ஆம் வகுப்பில் 86 பிள்ளைகள் தான் இருந்தார். அப்ப 3ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் இடையில கிட்டத்தட்ட 700 பிள்ளைகளை காணவில்லை. அப்படியே கடந்த காலத்தை எடுத்து பார்த்தாலும் அதே மாதிரி பிள்ளைகள் கற்பித்தலை தமிழ் மொழி கற்பித்தல் என்று ஒதுங்கி போய்விட்டார். ஏன் ஒதுங்கி போய்விட்டு ஏன் ஒதுங்கி போய் ஆனால் அதே வேளையில் நாங்கள் அங்கு எங்களோட கல்லூரியில் படிப்பிக்கின்ற நடனம், இசை, மிருதங்கம், வயலின், கீபோர்டு எல்லாத்துக்கும் வருவார். கலை வகுப்புகளுக்கு வாரார். ஆனால் தமிழை விட்டு விட்டார். அப்ப அந்த பிள்ளைகளின் பட்டியல் எண்கள் எடுத்து பார்க்கும்போது 200க்கு மேல ஒவ்வொரு பிள்ளைகளாக அழைத்து நீ ஏன் தமிழ் படிக்க வார இல்லை எந்த வகுப்புல விட்டா இந்த காரணத்தை சொல்ல. அப்ப அவர் ஆரம்பத்தில் சொல்ல மாட்டார்கள். நான் சொன்னேன் உங்களை படிக்க சொல்லி கேட்க இல்லை, இது வேறு தேவை காண்டி சொல்லுங்கள் என்று அவர்கள் அன்பாக அழைச்சி கேட்டபோது அவர்கள் பல்வேறு காரணங்களை சொன்னார். அந்த காரணங்களை பட்டியலிட்டேன். ஒரு 120 புள்ளிகள் எடுத்துட்டு நான் நிப்பாட்டேன். அவர்கள் சொன்ன அத்தனை காரணங்களை நான் பட்டியலிட்டு பார்த்தபோது தமிழ் மொழி கற்பித்தல் உள்ள அந்த சிக்கல்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் அதை வெவ்வேறு தொழில்நுட்பங்கள், கணனிகள், வெவ்வேறு விளையாட்டு முறைகள், எத்தனையோ முறைகளை மாற்றி மாற்றி எல்லாம் செய்து அதை கற்பித்தலில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அதை விட ஆசிரியர்களுக்கு பயிற்சி பட்டறைகள், கருத்தரங்கள் இதுகளெல்லாம் வச்சு செய்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் பிள்ளைகள் படிப்பில முன்னேறல வரையில. இது கனடாவில் மாத்திரமில்லை, உலகம் முழுக்கவுமே இதுதான் நிலைமை. உலகம் முழுக்கவும் இதுதான் நிலைமை. தமிழர் ஈழத்தமிழர்களுக்கு இல்லை, இந்திய தமிழரிடத்திலும் கூட மலேசியா எங்குமே இதுதான் நிலைமை. சிங்கப்பூர்லும் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் தமிழ் கட்டாய பாடப்பட்டபடியா எல்லாரும் படிக்கணும். ஆனால் மேட்சில 98 எடுப்பான், தமிழ்ல 82 தான் எடுப்பான். இப்படித்தான் நிலைமை இலங்கையில கூட. அப்ப இந்த நிலைமை ஏன் தமிழுக்கு? இதுல என்ன ஒரு அந்த காரணங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சதாக இருந்த பொழுதும் ஒரு காரணம் புதுமையாக இருந்தது. 5ஆம் வகுப்பில் ஒரு புள்ள விட்டுட்டு போனான். அப்ப சரி சரி இந்த 5ஆவது புத்தகத்தை வாசி பார்ப்போம்னு சொல்லி சொன்னால் வாசித்தான். நல்லா தானே வாசிக்கிறேன், ஏன் என்ன அப்பயே நீ விட்ட நீ சொல்லு நான் கேட்டான். சார் நான் வாசிக்கிறேன், ஆனா என்ன வாசிச்சான்னு எனக்கு தெரியாது. அவனுக்கு பொருள் தெரியல. வாசிச்சானே ஒழிய பொருள் தெரியல. அப்ப இப்படியாக இந்த மாணவர்களுக்கிடையே உள்ள சிக்கல்களை பட்டியலிட்டு அதை எவ்வாறு தீர்க்க வேணும் என்றதை நான் தொல்காப்பியம் முதல் தொல்காப்பியத்துக்கு என்ன ஒரு பேர் இருந்து போக்கர் பன்வேலன். போக்கு வேண்டா எங்கட கட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் இழக்கிறதான் போக்கு, வயிற்று போக்கு. அதை நிப்பாட்டக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடிய நூல் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தை 10 தரம் படிச்சு தான் ஒரு விடயத்தை கண்டுபிடித்து நாங்கள் தமிழை கற்பிக்கின்ற முறை தவறான முறை. தமிழ் மொழி படிப்பதற்கு கடினமானதும் இல்லை, தமிழ் மொழி படிப்பிக்கின்ற முறை நாங்கள் கடினமானதும் இல்லை, நாங்கள் படிப்பிக்கிற முறையே தவறான. இதை கண்டு கொண்டேன். இது நான் 2004ஆம் ஆண்டு வன்னியில சிவத்தம்பி ஐயா தலைமை சண்முகாஸ், நன்மோகன் சண்முகாஸ், அங்க உள்ள பேராசிரியர்கள், சந்திரசேகரன், உலகத்துல இங்க ஜெர்மனியில இருந்து கூட நவுலேஸ்வரி, வரதன், அங்கால ஜோன்வேலிருந்து சிவதாஸ், அங்கால எல்லாரும் வந்தார்கள், எல்லா நாட்டுக்காரரும் வந்தார்கள், சாதிசிஎஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்ப அதுல நான் சொன்னேன், நாங்கள் இப்ப படிப்பிக்கிற முறை தவறான முறை, இப்படி படிப்பிச்சால் அழிவோம். முதல் நாள் தாசிஸ்களுக்கு பெரிய சண்டையே வந்தது. அதுக்கு இப்ப இதை பற்றி 3ஆம் நாள் சிவத்தம்பி ஐயா என்னை கூப்பிட்டு கேட்டார், என்னடா அது அப்படி சொல்றேன். நான் விளங்கப்படுத்தினேன். 3 மாசத்துக்கு பின்பு தலைமையகத்தை என்று கூப்பிட்டு சொன்னார்கள், நீங்கள் அந்த முறையை செய்யுங்க, இதுதான் சரியான எல்லாத்த கருத்து.
ஆனா நான் இந்த பாட்டிலே அதை செய்ய விழிக்கிட்டேன். ஓ, அதை தொடர்ந்து பணியாற்றி இந்த படிமுறை கற்பித்தல் முறையை உருவாக்கினேன். உருவாக்கி 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களோட அமைப்பு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் அந்த கட்டமைப்பை இழந்துட்டோம். ஓ, இருந்த பொழுதும் அதை முன்னெடுக்க வேண்டும் என்று எல்லாரையும் நாடினேன். ஒரு தடவை திருப்பி பார்ப்பேன். நானால் அந்த இந்த விடயத்தை சொல்லினவர்களுடைய ஆத்மாவை ஆகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழுக்காகவும் அதை நான் தனிப்பட்ட முறையில் முன்னெடுத்து இன்றைக்கு இது உலகம் முழுக்க பரவாய் கொண்டிருக்கின்றது. நான் இதை எழுதும் பொழுது எனக்கு உள்ளதுக்குள்ள இந்த பயம், தமிழ்நாடு இது எப்படி பார்க்குமா? பெரிய ஆச்சரியம் என்னண்டா, தமிழ்நாடு அரசு நீங்கள் கையில வச்சுக்கிற நூலை பார்த்தா தெரியும். ஆமா, இந்த அதுல முன்னுரையில இந்த நூற்றாண்டுக்கான தமிழ் கொடை என்று தந்திருக்கிறார். இட்ஸ் ஃபார் தி செஞ்சுரி. இந்த முறை இந்த நூல் வெளியீட்டில் அமைச்சர் பேசுறார், தொல்காப்பியத்துக்கு பிறகு இதுதான் நூல். ஆமா, சுந்தரமூர்த்தி சார் எங்களுக்காக ஜெர்மனியில வந்து இந்த புத்தாமண்டினவர், அவர் அவர் சொன்னார், இலக்கணமும் மொழியலும் இதுதான் நூல் சொல்லி அவர் அதுல பேசியிருக்கிறார். ஆமா, எல்லாருக்கும் முன்னாலும் நான் அந்த பெரிய சபையில கூட நான் வலியுறுத்தி சொன்னது, தமிழ் மொழி படிப்பதற்கு கடினமான மொழியும் அல்ல. நான் கற்பிக்கிற முறை கடினம் என்று எண்ணாதீங்க, நான் கற்பிக்கிற முறையே தப்பு. இதை நாங்க பேசுவோம், மேல் மண்டா வார்த்தை பேசுவோம். ஓ, இவ்வாறுதான் அந்த தமிழகம் இதை வரவேற்று ஏற்றுக்கொண்டது. அதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயம். அதை விட மலேசியா ஏற்றுக்கொண்டு அவர்கள் சிலங்கூர் மாநிலத்துல இந்த முறையில கற்பிக்க துவங்கியிருக்கிறார். ஆமா, அதை விட இன்றைக்கு அது ஆஸ்திரேலியாவில் 8 மாநிலங்கள்ல சிட்டியை தவிர எல்லா மாநிலமும் இந்த முறையை கற்பிச்சு பயன்படுத்துறாங்க. ஒரு பிள்ளைகளும் விட்டுட்டு போகவில்லை. இன்னும் மெல்போர்னில் எல்லாம் இந்த முறையை அந்த கல்லூரி எடுக்கும் பொழுது 287 பிள்ளைங்க தான் இருந்தார். கேட்கலாமா ராதாட்சி? எல்லாரும் எங்களுடைய ஆக்கள் தான் கனப்பேற்று. ஆ, இன்றைக்கு 1800 பிள்ளைகள் படிக்கிறார் ஓ, விக்டோரியா தமிழ் சங்கத்துல. அப்படி எல்லா இடம் எல்லா பாடசாலைகளும் பிள்ளைகள் 2-3 மடங்காக போனதும் விட்டு. நான் ஏன் சொல்றேன் என்றால், முந்தி கனடால விட்டுட்டு போறவங்க 4ஆம் 5ஆம் வகுப்புல விட்டுட்டு போய் 8ஆம் வகுப்புல 96. இன்றைக்கு பல்கலைக்கழகம் மற்றும் ஒருவரும் விட்டுட்டு போய் இந்த முறையில் கற்க அந்த மாணவர்கள் எவரும் இந்த கற்பித்தல் என்று ஒதுங்கி போகவில்லை. அது மாத்திரமில்லை, பல்வேறு ஆசிரியர்கள் நாங்கள் உருவாக்கிறோம் இந்த முறையில படிக்கிறோம். ஆமா, என்னது கேள்வி அடுத்ததாகத்தான் இருந்தது. ஏனென்றால் நீங்க உருவாக்கிட்டீங்க, இதை உருவாக்கி கொண்டு வந்துட்டீங்க. இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் அடுத்த வேலையாக உங்களுக்கு இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் யார் இதை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறார்கள் என்றால் உண்மையில படிப்பிக்கிறவர்கள் தான் இதனை அடுத்த ஆக்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்கள் அடுத்தது ஆசிரியர்மாரிடத்தான் நீங்கள் இதை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆமா, நான் 2013ஆம் ஆண்டுல இருந்து தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு நான் கருத்தரங்களை வச்சு எல்லார் மனதிலும் இருந்த கேள்வி, என் தஞ்சை பல்கலைக்கழகத்துல கூட ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் இது தவறான முறை என்று சொல்லுவீர்களே, இந்த முறையில படிப்பிச்சு எங்களுக்கு இடையில இவ்வளவு காலம் நாங்கள் படிச்சு எங்கள்கிட்ட ஒரு புலமை வாய்ந்தவர்கள் வரைய இல்லையா, எழுத்தாளர்கள் வரைய இல்லையா, கவிஞர்கள் வரைய இல்லையா, அறிஞர்கள் வரைய இல்லையா, அப்ப நாங்கள் இங்க இதுல இருக்கிறதுல வேணும் தமிழ் பிஎஸ்சின்னு சொல்லி நாங்களுடன் வரைய இல்லையா, இந்த எப்படி நீங்கள் இது தவறான முறை என்று சொல்லுவீர்கள்? நான் சொன்ன நல்ல கேள்வி, இப்படி நீங்கள் சிந்திக்காததான் தப்பு. உங்களோட கேள்வி நல்லது, மறுமொழி சொல்லும். ஆனா அதுக்கு முதல் எனக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லும். இவ்வளவு காலம் என்று சொன்னீர்களே, இப்ப நாங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிற முறை எவ்வளவு காலமாக எங்கள் மத்தியிலே இருக்கு? 5000 வருஷம், 1000 வருஷம், 500 வருஷம், 100 வருஷம், ஏதோ கொண்டு சொல்லுங்க. எவ்வளவு காலமாக நாங்கள் இந்த முறைப்படி கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த கேள்வி கேட்டால் அவர்களிடம் பதில். நீங்கள் இவ்வளவு காலம் என்று சொன்னீங்க, எளிமையாக சுலபமாக சொல்லி முடிச்சு போட்டீங்க. இங்க சொல்லுங்க எவ்வளவு காலம்.
படிப்பிக்கணும். பதில் இல்லை. அதுக்கு பதில் இல்லை. நிச்சயமா. அப்போ பேராசிரியர் கேட்டா நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளவு காலமாக படிப்பிக்கிறோம். ஏன் அப்ப பழைய முறை வேறையா இருந்தால் அது வந்து மாறணும். இந்த காரணத்தை எங்களுக்கு சொல்லுவியலும் நான் தாராளமா சொல்றேன் என்று போட்டு நான் சொன்னேன். உலகத்தில் உள்ள மொழிகளை 3 விதமாக பிரிக்கலாம். 7100 மொழி இருக்கு. அந்த 3 விதமாக பிரிக்கிறா தனி மொழி, சைனீஸ் மொழி, சீனாக்காரற்ற மொழி தனி மொழி, ஒரு வடிவம், ஒரு சொல்லு அல்லது ஒரு பொருள். 2வது லத்தீன் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஐரோப்பிய மொழிகள், பிரான்சு, ஜெர்மனோ, இங்கிலீஷோ எல்லாம் லத்தீன் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஐரோப்பிய மொழி. இது கூட்டு மொழி என்று சொல்லுவார். எனக்கு ஜெர்மன் தெரியாது, ஆங்கிலம் தெரியுமன்றபடியா சொல்றேன். கூட்டுமொழி என்றா என்ன? MOTHER மதர். ஒரு ஆங்கிலம் தெரியாதவனுக்கு MOTHER அப்படி சொல்லிப்பாரு, மதர் அப்படி சொல்லுவான், சொல்ல மாட்டான். கூட்டி மனதுக்குள்ள சொல்லிக்கிறோம், தலைக்குள்ள செலுத்துவோம். MOTHER மதர், MOTHER மதர், FATHER ஃபாதர் அப்படின்னு சொல்லி எழுத கொடுத்து அதான் எழுத்தொலிகளை கூட்டி ஒலிப்பதனால் ஒரு கூட்டு மொழி. தமிழ் மொழி ஒட்டு மொழி, அசியசியாக ஒட்டி பிறந்த மொழி, நேரசை நிதேசியாக ஒட்டி பிறந்த மொழி. அம்மம்மாண்டா அம் மம் மா, அம்மம்மா வந்துடு. ஆகும் மாகும் மா, அம்மம்மா வராது. அம் மம் மா தெளிவாருங்க, அம்மம்மா வருது. அப்படி அந்த அசியசியாக வாசிக்கிறது, அசியசியாக எழுதுறது, அசியசியாகத்தான் சொல்லு பிறக்குது. அது நாங்கள் அதுலயே பிளவிட்டுட்டோம். அப்ப இது எப்ப வந்தது இந்த 247 என்றால், தமிழ் மொழி முதல் எழுத்தண்டா என்ன? ஒலி வடிவம் தான் மொழி. இங்கு உந்தியில இருந்து எழுந்து வர காற்று மேல் எழுந்து வருவதால் அதுக்கு எழுத்தண்டு பேர். அது ஐரோப்பியர்களுக்கு இது தெரியாது. வீரமாமுனிவர் வந்து ஐரோப்பியர்கள் தமிழ் கல்வியை தங்களோட கையில எழுத்து போய் ஆங்கிலேயர்கள் வீரமாமுனிவர் நெடுங்கணக்கு அட்டவணை உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? தொல்காப்பியம் அகர முதல் நகர வருவாய் எழுத்தென்ப அகர முதல் நகர வடிவாய் 30 என்று சொல்லு. இப்போதான் எழுத்து அன்று சொல்ல தொல்காப்பியர் என்ன செய்தார்? அந்த 30ஐயும் உயிரும் மெய்யும் சேர்ந்தது எழுத்து அல்ல, அது உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்தா இன்னும் ஒரு எழுத்து வேறாம், அது அசை. அதை அந்த வரி வடிவங்களை அவர் எழுத்தென்று எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் ஐரோப்பிய மொழி கூட்டு மொழி அப்படித்தான் இருக்குது, வரி வடிவம் மாத்திரம்தான் அதுக்கு. அப்ப வரி வடிவமாகிய 216 உயிர்மெய்யை எழுத்தென்று எடுத்து ஓசன் உறவுக்காக சொல்லப்பட்ட அகைனத்தையும் கூட ஒரு வரி வடிவம் அதுக்கு புரிம்பானாக வச்சிருந்தபடி அதையும் ஒரு எழுத்தென்று எடுத்து 247 சொல்லி அட்டவணை செய்து கட்ட தாண்டு தங்கட மொழி மாதிரி எழுத்து கூட்டி பக்கம் பண்ணிவிட்டார். அதால நாங்கள் நேதச நிதேசியாக அசியசியாக சொல்ற தன்மை இழந்தோம், மரபு கவிதை இழந்தோம், திருக்குறள் கூட பாதிச்சு விளங்க இல்லாத நிலைக்கு போயிட்டோம். எங்கட சொற்களின் அமைப்பியலை துறந்தோம். அந்த அமைப்பியலை துறந்ததால சொற்களின் பொருளே தெரியாது. இப்ப நான் உங்களோட பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், இப்ப நாங்க இது நடக்கிறது நிகழ்ச்சி. நாங்கள் நிகழ்ச்சியில போனீங்கள் என்றால் நிகழ்ச்சியில கையில வச்சு கொண்டு பேசுறது சொல்லுவார், அடுத்த நிகழ்வாக இது நடக்கும். நிகழ்வு போது நிகழ்ச்சி போது நிகழ் அந்த அடிச்சொல்லோட பின்னொட்டு ஊவை சேர்த்தா நிகழ்வு, பின்னொட்டு சீய சேர்த்தா நிகழ்ச்சி. பின்னொட்டுகள் வேற வேறையாக இருக்கும் பொழுது அந்த சொல்லின்ற பொருளும் வேறு. அதாவது விளங்கப்பட்டு சொல்லணும்னா, எங்களோட ஊர்ல நாங்கள் ஒரு விழா மரத்தின் அடி எடுத்து அதுல ரோசா கண்டு ஒட்டினோம்னா ரோசா பூ, அதான் ஒட்டு. அதுல மாங்கண்டு ஒட்டினோம்னா மாங்கண்டு. அப்ப இந்த அடியாக நிகழ்வன்றத்தை எடுத்து வச்சுக்கொண்டு பூ ஒட்டினோம்னா அது நிகழ்வு, அது வேற சாப்பு. சீ ஒட்டினோம்னா நிகழ்ச்சி, அது வேற போகும். இது கட்டாயம் ரோசும் மாவும் ஒன்றா இருக்காது, வேறு வேறு. நாங்கள் ஒட்டுறது வேறையாக இருந்தா பொருள் வேறையாக இருக்கும். ஆனா இந்த தமிழ் உலகத்துல பாருங்க எத்தனை சொற்கள் அப்படி நாங்க பயன்படுத்துறோம், பொருளே எங்களுக்கு தெரியாது.
உணர்வு உணர்ச்சி உண்டாக பேசுவோம். ம். வருதல் வருகை உண்டாக பேசுவோம். அப்ப இந்த எங்கள்கிட்ட மொழி ரெண்டு வித சொற்கள் ரெண்டு விதமா பிறக்குது. ஒன்று அசேசியாக பிறக்குது, ரெண்டாவது பின்னொட்டு வழியில பிறக்குது. இவற்றை நாங்கள் படிப்பிக்கல, ஆம். இந்த முறையில படிப்பிக்கல. அதாவது இந்த ஒரு சாதாரணமாக நாங்கள் புழக்கத்தில் உள்ள சொற்களின் பொருளே தெரியாமத்தான் நாங்கள் தமிழை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆம். பிழையாக பேசுவோம். ஆம். இது எல்லாத்தையும் கண்டுகொண்டு இதை திருத்தி அமைச்சோம். இதுதான் ஆங்கிலேயர்கள் இந்த முறை ஆங்கிலேயர்கள் எங்களுக்கு தந்த முறை ஒழிய நாங்கள் ம். இவ்வளவு காலம் கற்ற முறை அல்ல. எங்கட முறை அசியசியாக நாங்கள் படித்த படி முறை. அசியசியாக இப்படி படிப்பிக்கிறதுன்றதை நான் உருவாக்கியிருக்கிறேன். நான் சொன்னேன், எல்லாரும் வரவேற்றார். ஆம். உண்மையில இந்த முறையினை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உங்களோட முயற்சியில இப்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு அதனை எட்டி இருக்கிறீங்களா நினைக்கிறீங்க? நான் வெளிப்படையாக சொன்னால் ஐரோப்பிய நாடுகள்ல சாதாரண கதைச்சு பார்த்தேன். அவர்கள் இல்ல, நான் ஒரு மனநோக தேவையில்லை, உண்மையை பேசுறேன். நான் துறமரத்தை நான் உண்மையை பேசுறேன். ஆம். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு உங்க பள்ளிக்கூடம் நடத்துறவர்கள் எல்லாரும் வியாபாரிகளாக விட்டார். ஒருவரும் தமிழ் கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த புத்தகத்திலே நான் முன்னும் எழுதியிருக்கிறேன். இது இந்த வரலாறு இந்த எழுதினேன். தண்ணியில கூட்டம் நடந்து சிவத்தம்பியை சொல்லி இது எழுதினேன். எல்லாருக்கும் தெரியும். நவலேஸ்வரி கூட இந்த அங்க வந்து பாட்டு பாடி கொண்டிருந்தவாது மனவரத்தோடு தான் சொல்றேன். ஈழத்தமிழர்கள் ஐரோப்பாவில இயற்கை இல்லை. அந்த இயற்கையில் என்ன அவசரம் விரும்பி கேட்க இல்லை. ஆனால் தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் அரசு இந்த நிலைக்கு மாற்றத்துக்கு முன் வந்திருக்குது. ஆஸ்திரேலியா ஏற்றுக்கணும். ஆஸ்திரேலியாவில் சிட்னியை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த முறையெடுத்து அரசு எடுத்து படிப்பிக்கிறார். நான் அந்த ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து இந்த முறையை பயிற்சி அடிச்சு கொண்டிருக்கிறேன். பிஜியில தமிழ் அழிஞ்சு போச்சு. நான் போய் அங்க அங்க போய் பார்த்துட்டு வந்து தமிழ்நாடு அரசு ஒரு கதைச்சு பிஜிக்கு ஆசிரியர்களை அனுப்பி நான் அவர்களுக்கு போய் இந்த முறையில புத்தகங்கள் என்னோட நானே ஒரு 500 புத்தகங்கள் கொடுத்து செட் கொடுத்து படிப்பிக்க துவங்கி இப்ப அபாரமாக படிக்கிறார். மோடி கூட போன மாசம் பேசியிருந்தார், பிஜியில நாங்கள் தமிழை காட்டி ஒழிப்பு விட. அவன் என்ன செய்தது? அந்த டீச்சர்ஸுக்கு மத்திய அரசுக்கு காசு ஒதுக்கி கொடுத்தாரு. அதுல காதுல போனது. அங்க ஹை கமிஷனர் போய் 100வது ஆண்டு விழாவில் அங்க பிஜியில பிள்ளைகள் எல்லாம் பிஜியன் கூட தமிழை இப்ப விரும்பி படிக்கலாம்ன்றதை அறிஞ்சு ரிப்போர்ட் பண்ணோன்னு அதை எடுத்து பேசுது. நான் பொலிட்டிஷியன் எப்படி பேசட்டும் அதை பற்றி வருவேன். அதே போல மொரிஷியஸ், இங்க தென்னாப்பிரிக்கா, இந்த நாடுகள் எல்லாம் இப்ப இந்த முறையில மாற்றத்துக்கு மொரிஷியஸ் அரசாங்கமே முன் வந்து எடுத்தது இந்த முறைக்கு மாற்றம். அப்படி படிப்படியாக இது நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளாக தமிழ் மொழியை இழந்த ஒவ்வொரு நாட்டிலும் போய் இதை நான் மீட்டு கொண்டு வரேன். தலைவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அந்த தமிழை படிப்பீங்கோ, தமிழ் தேசியம் உருவாகும். நான் அதைத்தான் பணியை செய்து கொண்டு வரேன். தமிழை இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் தமிழ் மொழி கூடாக, இப்ப தமிழ் மொழி கூடாக போகும்பொழுது எல்லாரும் அந்த தமிழர் என்ற உணர்வோடு வாழ்றேன். அந்த பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக வரவேற்கத்தக்க வேண்டிய பணி. எல்லோரும் பயன் இதுல உணர்ந்து அந்த பயனை பார்த்து அந்த அதை உணர வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதால் ஒரு பயன் இருக்கின்றது, இந்த பயனால் வாறு பிள்ளைகள் பயன் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு நீங்கள் நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் இனி ஆவணப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். இதனால் பயன் பெற்று அதை ஆவணப்படுத்தி கொண்டு வந்து காட்டும் பொழுதுதான் அதை நம்புவார்கள் என்று நினைக்கின்றேன். இல்ல, அதாவது வந்து நான் அடிப்படையில நான் கெமிஸ்டா என்று வேலை செய்தேன். நாங்கள் பள்ளிக்கூடம் நடத்துறோம், அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். உங்க உள்ள இங்கிலாந்து உள்ள எல்லாரும் கூட இதை பெருக்காத எல்லாரும் என்ன நிற்கிறார்கள், தாங்கள் ஒரு புத்தகம் வச்சு தாங்கள் ஏதோ முறையில் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள இதை கொண்டு வந்தா கரைச்சல், வியாபாரத்துக்கு கரைச்சல் என்று பார்க்கிறார்கள். நான் வெளிப்படையாக சொல்றேன்.
அதைத்தான் பார்க்கணும். இவைக்கு தமிழ் மொழியிலேயோ இந்த அடுத்த தலைமுறை தமிழை கற்க வேண்டும் மன்றத்திலேயோ உண்மையான ஆர்வமாயிருந்தால் இது ஏற்க வேண்டும் என்று நான் சொல்லல. கட்டாயம் இன்றைக்கு ஆஸ்திரேலியா முழுக்க கண்ணால பார்க்கணும். ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு தெரியாமல இருக்கா? இயக்கத்தின் பள்ளிக்கூடம் தான் விக்டோரியா, மெல்போர்ன்ல விக்டோரியா தமிழ் சங்கம் தான் எடுத்து செய்யுது. இன்றைக்கு 200 புள்ளிகளோட இருந்தது 1800 புள்ளிகள். இன்றைக்கு யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸுக்கு அந்தரமா பாஸ் பண்ணிக்கணும். எத்தனையோ ஒரு பிள்ளைகளும் விட்டுட்டு போவேன், தொடர்ந்து படிக்கிறார். விட்டுட்டு போன பிள்ளைகள் கூட தெரிந்து கொண்டு படிக்கிறான். கனடாவில் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி படிச்சு கொண்டு போயிடும். நீங்கள் இந்த எங்கேயும் கண்ணுக்கு முன்னாலே இதை பார்க்கிறார். அது மாத்திரம் இல்லை. அப்படி என்றால் கூப்பிட்டு ஆரண்டாயிரம் அது என்ன முறை என்ன கூப்பிட்டு நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்திய பின்பு சரியில்லைன்னா விட்டுட்டு போகலாம். கேட்கவே தேவையில்லை என்று காதை பொத்தி கொண்டிருந்தால் என்ன செய்யறது? நிச்சயம் அது முடியாமாம். அது முதல்ல என்ன இருக்கின்றதை பார்க்க வேண்டும். எனது ஆவல் இந்த நூலில் என்ன இருக்கின்றது என்ற ஒரு ஆவல்ல தான் நான் இந்த நூலை எடுத்தேன். எனக்கு அறிந்த போது இதுல என்ன இருக்கிறது, எந்த முறைப்படி அது அமைக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுடைய பேச்சுக்கள், நிறைய அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், பேராசிரியர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் கேட்ட போது இந்த நூலை பார்க்க வேண்டும் அது என்ற ஒரு ஆவலை எனக்குள் தூண்டியது. அதனால இந்த நூலை ஒருவரிடம் வேண்டி ஜீவன் சாரிடம் வேண்டி பார்த்த பொழுது உங்களுடைய அந்த அமைப்பு முறை, அந்த நூலை உருவாக்கிய படிமுறைகளாக உருவாக்கிய அமைப்பு முறையில் எனக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அதை பார்த்து கொண்டு போகும் பொழுது அதுல நீங்கள் மாணவர்கள் எதிர்கொண்ட இடர்பாடுகளை முதல்ல நீங்க சொன்னது போல அதை இடர்பாடுகளை எடுத்து அதை தொகுத்திருக்கிறீங்கள். அதை நல்ல முறையில நீங்கள் அதை ஆய்வு மாதிரி ஒன்று செய்து அதை செய்திருக்கிறீங்கள். இப்ப அதை மாணவர்களுக்கு எப்படி கற்பிக்கப்பட வேண்டும், அதுல கற்றல் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றதையும் அழகாக இதில் எழுதி குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இப்ப இந்த மொழி என்றால் என்ன, மொழி என்றால் எப்படி இருக்கும், அந்த நீங்க முதல் சொன்னது போல ஒவ்வொரு மொழியும் கூட்டு மொழி, தனி மொழி என்று சொல்லி இருக்கீங்க. அந்த மொழிகள் என்றால் என்ன என்று சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த இலக்கணத்துக்கும் மொழிக்கும் மொழி குறிப்போடு அதை அழகாக சொல்லி கொண்டு வர விதங்கள் எனக்கு மிக என்னை கவர்ந்தன என்று சொல்லலாம். நான் அதை பார்த்த முறை அதை என்னை கவர்ந்தது. அந்த படிமுறையாக சில கேள்விகள் கேட்கப்படுவார்கள். சில கேள்விகளுக்கு விடையை முதலே சொல்லிட்டு அதுக்கான அடுத்தடுத்த முறைகளுக்கு இந்த நூல் அமைப்பு முறையை கொண்டு போகிற விதம் அழகாக இருந்தது. இதில் உண்மையில நீங்க சொன்னது போல ஒரு எழுத்து படிக்க முதல் ஒரு மொழியின் சொற்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். மொழியை பற்றி தெரிஞ்சிருந்தால் அந்த எழுத்துக்களை படிக்கிறது, மொழியை படிக்கிறது இலகுவாக இருக்கும் என்றது இந்த நூல்ல நீங்கள் அழகாக அதை சொல்லி இருக்கிற விதங்கள் எனக்கு மனங்கொள்ளத்தக்கதாக இருந்தது. இவ்வாறு நீங்கள் இந்த நூல் ஒரு நூலாக இருக்கின்றது, இந்த இயல்கள் எல்லாம் ஒரு நூலாக இருக்கின்றது. இந்த நூலை இவர்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒரு படிப்பதாக இருந்தால் எவ்வளவு காலங்களுக்குள் நீங்கள் இந்த நூல் அவர்களுக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கும்? இந்த நூலம்மா தமிழ் மொழி விடயமாக இன்னும் நான் 12 நிலைகளில் பாடப்பயிற்சி நூல்களை உருவாக்கி இருக்கிறேன். முதலாவது கிண்டர்கார்டன்லேருந்து 12வது கிரேட் லெவல் மட்டும் 12 நிலைகள்ல பாடப்பயிற்சி நூல்களை உருவாக்கி இருக்கிறேன். அந்த பாடப்பயிற்சி நூல்களை கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு மொழியியல் சம்பந்தமான அறிவு வேணும். அவர்களுக்கு அது அறிவூட்டும் நோக்கத்தில் தான் நான் இந்த நூலை எழுதினேன். அப்ப அவர்களுக்கு ஏன் இந்த கற்பித்தல் முறை, இப்ப உள்ள நூல்களுக்கும் நான் இந்த படிமுறை தமிழ் நூலுக்கும் என்ன வித்தியாசம், எழுத்தென்றால் என்ன, எழுத்துக்கள் எப்படி அறிமுகப்படுத்துறது, சொற்களை எப்படி அறிமுகப்படுத்துறது, சொற்கள் எப்படி உருவாகும், இப்படியாக உணர்ச்சி மற்றும் இந்த முறை கற்பித்தல் முறை வகுத்திருக்கிறேன். இந்த கற்பித்தல் முறையில இந்த மாணவர்கள் சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டிருப்பேன். அது மாத்திரமில்லை, இலக்கண விதிகளே சொல்ல தேவை. இலக்கண விதி என்று நான் சொல்றேன். அமைப்பியலின் படிப்பிச்சால் இலக்கண விதி தேவை. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றா ஒண்ணு சொல்லலாம். இப்ப பைதகரஸ் தியரம் இருக்கு. அந்த தேற்றத்தை சொல்லி தான் நாங்கள் சமன்பாட்டை ஃபார்முலாவை எடுத்துக்கொண்டு கணக்கு செய்யும். அப்ப அந்த மெட்ஸுக்கு ஃபார்முலா எப்படியோ சமன்பாடு எப்படியோ அது போல்தான் இலக்கண விதி. ஆனா பைதகரஸ் தேற்றத்தில இருந்து ஒழுங்காக படிச்சவனுக்கு ஃபார்முலா தேவையில்லை, அந்த தோற்றத்தின்படி செய்து போட்டு போகும்.
அது போலதான் இப்ப உதாரணமாக உங்களுக்கே தெரியும். இப்ப கல்லண்டா பன்ம கற்கள், காலண்டா கால்கள். ஏன் இல்லித்தாக மாறுது? அந்த கல்லிலே ஏன் இல்லித்தாக மாறுனது, காலில் ஏன் மாறில் கேட்டா எல்லாரும் அது குரில் இது நெடுலன்னு சரி. சரி, குரிலுக்கு ஏன் மாற வேண்டும் கேட்டா மறுமொழி தெரியாது. ஏன் குரிலுக்கு இல்லித்தாக மாறும்? ஏன் குரிலுக்கு பெண்ணாலண்டா ஒரு எண் மிகும், ஆனாலண்டா மிகாது, அது நெடு. ஏன் பெண்ணாலண்டா அதுல ஒரு எண் மிகவும். ஓர் ஆடன்னு சொல்லுவோம், ஒரு மாடன்னு சொல்லுவோம். அதே அப்படி ஓர் அதுல வருது, இதுல ஒரு பேர். நடு கண்டுச்சுன்னா முட்டியல் உரம், நாடு கண்டுச்சுன்னா குட்டியல் உரம் சொல்லு. அதே முட்டியல் உரம், இதே குட்டியல் உரம். இதொன்றுக்கும் அமைப்பியல் ரீதியில ஒருத்தருக்கும் பதில் தெரியாது. அது குரில் நடுவில் ஆனபடியா அப்படி. அதுதான் விதி. விதியை சொல்றதா இல்லை. நான் கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு சொல்லுவேன், ஒரு ஆஸ்பத்திரியில ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் சொந்தக்காரர் சொல்லினோம் அவன் விதி, அவன் இறந்துட்டான். ஆனா டாக்டர் விதி என்ற ரிப்போர்ட் எழுதலாம். டாக்டர் ஆய்வு செய்து என்ன காரணம் என்று எழுதுவோம். அது போல கற்பிக்கிற ஆசிரியர் உங்களுக்கு சொல்ல தெரியும் என்ன காரணம், குரில் என்றால் ஏன் மாறும் தெரியவும். தெரியாட்டில் நீங்கள் படிப்பிக்க தகுதி இல்லை. அதான் கற்பித்தல் முறை தப்பு. 247 எழுத்துன்றது கற்பித்தல் முறை தப்பு. இந்த இப்படியாக பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி சொன்னால் விதி தேவையில்லை. இது விளங்கப்படுத்த தெரியாததான் சொல்லுவார். குரில் என்றால் மாத்து, நெடு என்றால் மாறாது. அவன் குரில் என்றால் மாறன்னு சொன்னா பல்லுக்கு பற்கள் என்று எழுதவன் கப்பலுக்கும் போய் அந்த பல் கிடக்குத்தான் என்று அதுக்கு மாத்தி போடுவோம். செகண்ட் லாங்குவேஜ் சொல்லி உலகம் விதி சொல்றது இல்லை. எங்க எப்படி மாறும் அது சொல்லி கொடுப்போம். ஏன் மாறும் இது தெரிஞ்சதென்றால் மொழியில அதை சுருக்கமா பாக்குறது தான் விதி. தடுமாற்றம் இருக்காது, கற்கும் போது தடுமாற்றங்கள் இருக்காது. இல்லாமல் நேரடியா படிக்கிறதுக்கு தான் விதி வச்ச, மறக்காமல் இருக்கிறது தான் விதி வச்சது ஒழிய அந்த விதி எப்படி வந்தது என்று புரிஞ்சு கொண்டால் இலக்கண விதி இல்லாமல் புணர்ச்சி வரை இலகுவாக தமிழை கற்கக்கூடிய ஒரு முறை இது. அதாலதான் எந்த ஒரு பிள்ளையும் இதை விட்டுட்டு இல்லத்தையிலே இப்ப ஜீவன் சார் கூட வந்திருந்தார். போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் உலக ஆசிரியர் மாநாடு நடத்தினார். சிங்கப்பூர்ல இருந்து 65 பேர் வந்திருந்தோம். சிங்கப்பூர் பெரிய உச்சத்துல தமிழ்னு சொல்லுவார். குட்டியல் விரதத்தை பற்றி ஒரு விளக்கம் பிள்ளைகள் சொல்லிக்க அதுல சாமி கொண்டு ஒரு விளக்கம் சொன்னேன். அதை என்னோட படிச்ச ஒரு பிள்ளை, 18 வயது பிள்ளை நீங்கள் சொல்றது இது இப்படித்தான் விளங்க தெளிவாக இருக்குத வைக்காது. தெளிவு வேண்டும். அதான் என்றால் இலக்கணத்தின்படி விதிகளை வச்சு கொண்டு நிற்கிறவே அதை வச்சு கொண்டு யோசிக்கணும். தொடக்கத்தில் தோற்றத்தில் இருந்து படிக்கிறவர்களுக்கு முழுமையாக புரிதல் இருக்கும். மொழி பற்றிய புரிதல் இருந்தால் சொற்கள் பற்றிய தெளிவு இருக்கும். ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள். சாதிகள் இல்லையடி பாப்பா வெறும் தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அதுல யாப்பு தெரிஞ்சவே பாருங்கோ, சாதிகள் இல்லையடி பாப்பா வெறும் தாழ்வு உயர்த்து சொல்லல் பாவம் என்றாலும் யாப்புக்கு சரி. ஆனால் தாட்சி உயர்ச்சி என்றேன்னு சொன்னார். இச்சி என்றா மனிதன்டா நீ கற்பித்ததா. இச்சி என்று வந்தா மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள். தாட்சி உயர்ச்சி நீ கற்பித்தது பாவமான. தாழ்வு உயர் என்றால் உங்கள் ஆரியன் சொன்ன மாதிரி மனுநீதி புறப்பால உயர்வுதான். அந்த சொல்ல சரியான பதத்தை பாவிக்கவும். அப்பதான் இந்த சொல்லி இந்த பொருள் தெரியும். இதுக்கு பெரிய விளக்கம் சொல்ல தேவையில்லை. தாழ்ச்சி உயர்ச்சி என்று இருந்தாலே மனிதன் நீ கற்பிச்சதடா அது பாவம்னு சொல்லியிருக்கிற முடிஞ்சது. அந்த தாழ்ச்சிக்கும் தாழ்வுக்கும் வித்தியாசம் தெரியாதென்றால் அதுக்கு பெரிய வியாக்கியானம் எழுத கொண்டு இருப்பார். இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லியிருக்கிறார்.
நல்லதுங்க. நாங்கள் இப்பொழுது உறவுகளும் இணைத்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். மிக அழகாக இன்றைய முற்றத்து மலர் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது பாமுகம் டிவி, பெஸ்டாடியோ.net மற்றும் லண்டன் தமிழ் வானொலி பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதில் உங்களது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் இருந்து சிறப்பித்து நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்கள் இதில் இணைந்து சிறப்பியுங்கள் என அன்பாக கேட்டுக்கொண்டு நடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் சாந்தினி திரையரங்கன் அவர்களே. வணக்கம். நீங்கள் பெரிய தமிழ் மொழி பற்றுள்ள ஒரு எழுத்தாளர் ராஜலிங்கம் சுப்பிரமணியம் அவர்களை பாமுகம் முற்றத்து மலர் மூலம் அறிமுகப்படுத்திய உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்று கொண்டு நன்றி அம்மா. உண்மையாக தமிழியை பற்றி சொன்னா எங்களுக்கு தரைய சுத்துது. உங்களோட கருத்துக்களை விரிவாக்கம் எல்லாம் செய்து மொழிகளை பற்றி எல்லாம் விரிவாக்கம் செய்து அது இந்த கருத்துக்கள் இதுகளை எல்லாம் பற்றி அரும்பெரும் கருத்துக்களை எல்லாம் சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாக எங்களுக்கு அதை கேட்க சரியான ஆர்வமா இருக்கின்றது, சந்தோஷமா இருக்கின்றது. அதோட தலையும் சுத்துது. இல்லைன்னா புது புது கருத்துக்களை எல்லாம் தருகிறீர்கள். எங்கட காலம் எல்லாம் முடிஞ்சது. இனி வருங்காலத்திலேயாவது இந்த பிள்ளைகள் நல்ல தமிழை படித்து நல்ல கருத்துக்களோட வரணுமென்று நானும் தமிழ் மொழியை பற்றி நல்லா அறிஞ்சு வெளியில வரணுமென்று நானும் எதிர்பார்க்கின்றேன். உங்களுடைய நூலின் அமைப்பு பற்றியும் சொல்லியிருந்தால், புத்தகம் வெளியிட்டதை பற்றியும் சொல்லியிருந்தா பார்த்திருந்தோம் சாந்தினி ஸ்ரீரங்கன். உண்மையாக உங்களோட கருத்துக்கள் இதுகள் படிக்கணும் போல எனக்கு உங்கள்கிட்ட தான் கூட தமிழ் படிக்கணும் போல இருக்கு. சிறப்பு வாழ்த்துக்கள். உங்களோட மேலும் உங்களோட தமிழ் மொழி என்றும் பிறந்து சிறப்புற வாழணும்னு நானும் மனதார வாழ்த்துறேன். உங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. உங்களோட ஆசீர்வாதம். ஒரு அளவில இன்றைக்கு ஒரு விடயம் நாங்கள் பெருமை கொள்ளலாம். ஒரு ஈழத்தமிழனுடைய அதுவும் நான் எங்க போனேன் புத்தா வெளியீட்டினுடைய என்னுடைய பேச்சை கேட்கலாம். அதில் அமைச்சர் இருக்கிற அங்கு உள்ள துணைவேந்தர்கள் இருக்கணும், மார்கள் துணைவேந்தர்கள், தமிழ் தலைவர்கள் இருக்கணும், பேராசிரியர்கள் இருக்கணும். அதுல அரசியல் சொல்றாரு, இதுல இருக்கிறதா தொடர்ந்து இங்க இருக்கிறவைக்க முழு பேரும் சென்னையில இருக்கிற அத்தனை தமிழறிஞர்களும் வந்திருப்பீர்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய விஷயம் கொஞ்சம் பேசினார். அந்த டேப்ல இருக்கு பார்க்கலாம். அதுகிலேயே நான் சொல்றேன், இது வன்னியில சிவத்தம்பி இருக்கப்பட்டு அவர் இது இல்லடாண்டு நடத்தாந்தார். நான் எங்கும் ஒரு ஈழத்தமிழரால அமைப்பால தொடங்கப்பட்ட புத்தகம் என்றதை எந்த சபையிலும் நான் சொல்ல பின்னதில்லை. சிங்கப்பூர்ல எனக்கு முதல் சண்முகதாஸ் பிரசன்டேஷன் செய்து போட்டிருந்தவர். நான் இதை செய்யக்கல முதல் இதை சொல்லித்தான் செய்தேன். வந்து அதற்கு பக்கத்தில் கேட்க சொன்னார், நீங்கள் பல்கலைக்கழகத்தில் செய்து போகணும். நான் சொன்னேன், இதுல இருக்கிறதெல்லாம் பல்கலைக்கழகம் போட்டுதானே போட்டு சொன்னார். நான் தான் மினி கூட்டத்துக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். தலைவர் கொண்டு கொடுத்தா எழுதி போட்டு கையால் இருக்கிறது நட்டு என்ன இருக்குது, அது உங்களுக்கு தாரன்னு ஆவணமா வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னார் சண்முகதாசன். இப்படி எங்குமே 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 நான் இதை சொல்லித்தான் செய்வேன். உண்மையாக ஒரு 4-5 பேர் இருந்திரமண்டா இப்படி தமிழ் மொழியில பற்றுள்ளவர்களா இருந்தா உண்மை எங்களை தமிழ் மொழி எங்கேயும் முன்னுக்கு நிற்கும். என்ன இப்பவும் அப்படித்தான் நிக்குது தமிழ் மொழி. ஆனா எப்படி ஆயிரம் பாடுபட்டு நீங்க அதை செய்கிறீர்கள் என்றது உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்டி ஆயுளோட இருக்கணும்னு நான் இறையாசியுடன் வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி அம்மா. இந்த விஷயத்தை ஒரு விஷயம் குறிப்பிட விடுறேன். தமிழ எல்லாருக்கும் பற்றோடு தான் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பற்று இருக்குது. ஆனால் எங்க வித்தியாசம் என்றால், தமிழ் மொழி பற்ற பின்னுக்கு தள்ளி என்ன முன்னிலைப்படுத்துறேன் பதவி தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய விருப்பத்தை முன்னிலைப்படுத்துறதால அந்த பற்று மறைஞ்சு போகும். அதுதான் உண்மை. அந்த பற்று மறைஞ்சு போகும். அது ஈழத்தமிழர்கள்ட்ட இன்னைக்கு இருக்கிறது. நான் இது செய்யக்க நினைச்சது எல்லாம் 1000 ரூபாய் எல்லாம் நாங்க முதல் ஒரே புத்தாத்தை போட்டு படிப்பிச்ச மாதிரி பெரிய இதா எல்லாரும் எடுத்து நாங்கள் முன்னோடிகளாக ஈழத்தமிழர்கள் இருப்போம்னு சொல்லி. ஆனால் ஒரு ஆனா கனடாவும் ஆஸ்திரேலியாவும் உலகம் வழிதான் செய்யும்.
ஆமா எனக்கு நன்றி. நன்றி ஜியானடசன் அவர்களே, மிக்க நன்றிகள். ஆமா, இதுல உங்களுடையது பேருக்கு முன் சித்தம் அழகியான் என்ற ஒரு சொல்லும் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. சித்தம் என்றால் மனம், அழகியான் என்றது அழகு என்றது கருத்துல இருக்கின்றது. என்ன காரணங்கள் இருக்கிறதா இந்த பேருக்கு மேல் பாவித்தமைக்கு? நல்லொரு கேள்வி. ஆஹ் நான் கனடாவிலே நான் நீண்ட காலம் தமிழ் சங்கத்தை இயற்றி தமிழ் கல்விக்கு பல்வேறு துறைகளிலும் பணியாற்றி உலகம் முழுக்க செய்து கொண்டு வாழ்ந்தே உங்களுக்கு மகாஜனா கொலிச்சின் அதிபராக இருந்த கனகசபாதி மாஸ்டர், ஆம். கந்தவேன மாஸ்டர், அலெக்சாண்டர் மாஸ்டர், நவம், லோயர் ஜெயசுதாசன், இப்படிப்பட்டவர்கள் எனக்கு பல முறை ஆஹ், விதிக்கு அரசியல எல்லாம் என்பதை நான் ஒன்றும் மறுக்க மாட்டேன், ஆம். வேண்டாம். அவர்கள் ஒரு முறை திடீரென்று என்னுடைய அலுவலகத்துக்கு கண்ணசாமி மாஸ்டர் எல்லாருமே இந்த அளவிலும் வந்துட்டார். வந்து சொன்னார்கள், உனக்கு ஒரு விழா எடுக்க போகணும், என்ன செய்ய, என்ன பிசர் வேண்டாம், இல்ல நீ செய்த வரலாறு, கனடிய வரலாறு பதியப்பட வேணும், அதுக்காண்டி ஒன்று செய்ய போறோம். அப்ப நான் சொன்னேன், நான் தனியே செய்யல, நான் தமிழ் சங்கத்தை ஒன்று வளர்த்து நடத்தினேன்டா, அதுக்கு பின்னால கன பேர் என்னோடு சேர்ந்து உழைச்சவர்கள், ஆம். அவர்கள் எல்லாரையும் நீங்கள் சேர்த்து அவர்களுடைய பேர்களையும் அதில் பணிகள்ல குறிப்பிட்டு எழுதி செய்ய வேண்டும் என்றால் நான் அவர் என்னுடைய கனசாமி மாஸ்டர் மிகவும் மிகவும் நான் மதிப்பு வச்சிருக்கிறார், ஆம். கந்தவர் மாஸ்டர் அப்படி. ஆம். அப்ப சரி என்று சொல்லி போய் அவர்கள், எனக்கு தெரியாது, அவர்கள் ஒரு புத்தகமும் எனக்கு தெரிஞ்சு வைக்க வேண்டிய ஒரு கட்டுரை சித்தமலைக்கான் என்று ஒரு பேர் வச்சு வெளியிட்டு அதில வேண்டுகோள் விட்டார்கள், நீ இனிமேல் எழுது எழுதுறது படைப்படுறது இந்த படையெல்லாம் இந்த இந்த பேரை சித்தமலையான் சுப்பிரமணியன் டைரக்டர் வந்து பாவிக்கணும் சொல்லி ஒரு பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்தார்கள். அது மாத்திரமில்லை, அதுல ஒரு 300 பேரை வரை சொல்லி கேட்டு 350 பேர் தாங்களா வந்து $500 ஆட்கள் கொடுத்த காசு மிச்சம் என்று அதையும் தந்து இந்த வேண்டுகோளையும் பகிரங்கமாக விடுத்தார்கள். அதை நான் தவிர்க்க முடியாமல் அதை ஏற்றுக்கொண்டு அதை இன்று வரை நல்லது. அந்த பேரை நான் வச்சேன். நல்லது. ஒரு அழகான ஒரு பெயர், ஆழமான கருத்தோட இருக்கிற பெயராகவும் இருக்கிறது. அந்த ஒரு பார்த்த உடனே அதை எங்களை வசீகரிக்கிற ஒரு சொல்லாகவும் அந்த சொல்லி இருக்கிறது. நான் நினைக்கிறது கந்தவர மாஸ்டரும் நவம் எழுத்தாளர் நவமும் தான் இந்த இணைந்து. விஷயத்தை வந்து ஆம். கேள்விப்பட்டேன். ஆம், நவம் என்பதற்கு நான் உங்களுக்கு நான் பின். நான் ஆமா, நான் ஆம். கேட்டா எல்லாரும் சிரிச்சு போட்டு போயினோம், யார் சொன்னான்னு தெரியும். அப்புறம் அறிஞர் இவர்தான், இவர் 2 பேரும் தான் சரி ஆம். பண்ணாரு. ஆம். எனக்கு உண்மையில உண்மையிலே யாரு ஒரிஜினல் பண்ணான்னு தெரியாது. ஆனா அது நல்லது. இந்த அமைப்பு தான், அந்த அதை ஆம். நடத்தினவர்கள் தான் இந்த பேரை எனக்கு தந்தார். உண்மையில பெரியவர்களுடைய எண்ணங்களும் அவர்களது ஆசீர்வாதங்களும் எங்களது செயல்களுக்கு ஊக்கத்தை தருவது உண்மை. அந்த வகையில அழகான ஒரு பேரோட நீங்கள் இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் என்று நானும் நினைக்கின்றேன். ஏனென்றால் எங்களது மொழி எங்களோட மட்டும் போகக்கூடாது என்ற ஒரு தூர நோக்கோடு நீங்க இதை செயற்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு நீங்களாகவே சென்று அந்த இடங்களுக்கு அந்த மொழியினை அழகாக கொடுக்க வேண்டும் என்று நேரடியாகவே நீங்கள் உங்களது பயணங்களை மேற்கொண்டு அதை செயற்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில நீங்கள் இப்பொழுது வேறொரு நாட்டில் நிற்பதையும் நான் அறிந்திருக்கின்றேன். இந்த பயணங்கள் எல்லாம் உங்களது குடும்ப சூழல் அவற்றையெல்லாம் பாதிக்காதா, அல்லது உங்களது இது உங்களுக்கு ஒரு சுகமான சுமையாக இருக்கிறதா, எவ்வாறு இருக்கிறது? நான் நானும் மனைவியும் சேர்ந்துதான் எல்லா இடம் போய் அப்ப இருந்து இதை செய்து கொண்டு இருக்கோம். நான் தனியா அங்கே போகல. அந்த 2019ஆம் ஆண்டு கேன்சர் புற்றுநோயிலே இந்த மனைவி இறந்துட்டார். ஆம். இறக்கும் பொழுதுதான் இந்த நூல் எழுதி கொண்டிருந்தேன். நான் சரி. என்னுடைய வெளியீட்டுல கூட பேராசிரியர்கள் அதை இருவர் பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள் அது. ஆமா, ஆமா. அதுல அப்ப அவ இல்ல, இந்த புத்தகத்தை அவ கவலையா இருந்தது, இந்த எழுதால் விட்டுட்டு வேணும், எழுதுங்கான்னு சொல்லி சொல்லி எழுதி முடியும் மட்டும் அவ அந்த உயிர் ஓ, எழுதி முடிஞ்சு பிறகு அவ வந்துட்டா. சரி. அதுக்கு பிறகு நான் இது அதை கொண்டு நான் பிள்ளைகள் நிறைவாக இருக்கிறார்கள், வளமாக இருக்கிறார், நிச்சயம். அவர்களுக்கு நான் எதுக்கும் கொடுக்க தேவையில்லை, என்னத்தை எதிர்பார்க்க எனக்கு இந்த புத்தகங்கள் மூலம் ஒரு சிறிய வருமானம் பெறும்.
அதை கொண்டு நான் என்னுடைய சில வெளியே போய் நான் உலகம் முழுக்க இந்த தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமில்லை, தமிழக அரசோட கதைச்சு இந்த நாடுகள்ல புலம்பெயர்ந்த நாடுகள்ல தங்களுடைய வேர்களை தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு வேர்களை தேடி அன்ற ஒரு நிகழ்ச்சி செய்கிறேன். ஜெர்மனியில இருந்து கூட இப்ப இதுவரை 4 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, அதுல பங்கு பெற்றிருக்கிறார். ஆம். அது வேர்களை தேடி என்ன என்றது. எவ்வாறான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி அதையும் பற்றி சொல்லுங்க. அதாவது இந்த பிள்ளைகளுக்கு நான் இதை ஏன் அதை சிந்திச்சேன் என்றால், மொரீஷியஸ்ல நான் போயிருந்த போது அது இந்த மியூசியத்துல போய் அவர்களை வரலாற்றை படிச்சு கொண்டு அதிന്റെ வரவேற்பு போய் புத்தகங்கள் விற்க இருந்தார்கள். என்ற பொழுது ஒரு பிள்ளை இருந்தா என்ன பேரும் மாட்டு கேட்டேன். என்ன திருமாங்கல்யமோ இது ஒரு நல்ல ஒரு தமிழ் பேராக திருமாங்கல்யம் நல்ல பேர் இருந்தது. அப்ப நான் தமிழ் பேசுவீங்களான்னு கேட்டேன். நான் சொன்னா இல்ல, நான் என்ன பேசுவீங்க ஹிந்துவான்னு சொன்னேன். அம்மா ஹிந்து ரிலிஜன் அம்மா சொல்லி சொன்னேன். அவன் சொன்னா ஹிந்துவண்டா ஹிந்தி தானே, தூக்கி வாரி போச்சு. அப்ப அவர்களுக்கு தங்களோட வேர்களை தெரியாது. இப்ப நான் இதை போய் தமிழ்நாட்டுல சொல்லி நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீர்கள், இந்த மண்ணிலிருந்து புலம்பெயர்ந்து போனவர்களுக்கு என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் என்ன ஒன்று செய்கிறீர்கள், இந்த படத்தை அனுப்பி அவங்கள காசு எடுக்கிறீர்கள், சினிமாக்காரரை விட்டு காசு எடுக்கிறீர்கள், சீலியை வித்து காசு எடுக்கிறீர்கள், உணவை வித்து காசு எடுக்கிறீர்கள், திருப்பி என்ன செய்கிறீங்க? அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு இந்த ஒரு வருஷத்துக்கு 200 பேருக்கு டிக்கெட்ல இருந்து எல்லாம் அவர்களே கொடுத்து 16 நாள் தமிழ்நாட்டில் உள்ள முழு இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் தமிழர்களுடைய கலைகள் வரலாறு போன பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அது கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, தமிழுடைய மொழி இதுகளை பற்றிய எல்லா அறிவையும் அவர்களுக்கு கொடுத்து அதற்கு இருக்கிற இடங்களை கூட்டிக் கொண்டு அதை பற்றி விளங்கப்படும். மகாவிபரத்துல கொண்டே சிற்பங்களை பிடிச்சி இறைத்தின விதமான சிற்பங்கள், என்னென்ன விதம் எங்களோட கலைகளை நடனம் எல்லாத்தையும் 16 நாள்ல முழுமையாக அவர்களுக்கு கற்று அந்த எங்களோட மொழி சிறந்தது, கலைகள் தனித்துவமானது உயர்ந்தது. எங்களோட கலைகள் என்னைக்கு தனிய ஆர்ட் மாத்திரம் இல்லை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, மருத்துவக்கலை, சித்தக்கலை எல்லாம் உங்களோட கண்டுபிடிப்புகள் என்ன, உலகத்தில் தனிப்பட்ட ஒரு இனம், சிறந்த இனம் என்பதை உள்ளுணர்வாக வேண்டிக் கொண்டு அவர்கள் போகும் பொழுது தங்களை பற்றி ஒரு தற்பெருமை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார். எங்களோட மொழி உலகத்தில் மூத்த மொழி, மொழி தனித்துவமான, கலை தனித்துவமான, எல்லாம் நாங்கள் ஒரு தனித்துவமான உலகக்கே நாங்கள் எல்லாத்தையும் பாதி கொடுத்த ஒரு இனம். அந்த பெருமையோடு அவர்கள் இருக்கும் பொழுது அவன் டாக்டரா இருந்தாலும் நிமிர்ந்திருப்பான். எந்த துறை சார்ந்த வல்லுநனாக இருந்தாலும் அவன் நிமிர்ந்து நான் ஒரு பெரிய சமுதாயத்தின் பிள்ளை என்ற எண்ணத்தோடு இருப்பான். போலியாக உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது இல்லை. இன்றைக்கு யூதன் தன்னை பற்றி பெருமையா சொல்றதுக்கும் தமிழர் சொல்றதுக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்கு. நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவோம், அவன் அறிவு வல்லுன்னு சொல்லுவான். ஏன் நாங்கள் இப்படி இருக்கிறோம்ன்றதுக்கு அவன் உடனே எத்தனையோ கோயில் சொல்லுவான். அப்படியாக அறிவு வசப்பட்ட எங்களை பெருமைகளை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இந்த பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கும். அந்த நிகழ்ச்சியும் நான் தான் பொறுப்பாக செய்து கொண்டிருக்கேன். வேறும் விழுதுகளை ஒரு பிள்ளைகளை அழைத்து அவர்களை நேர்காணல் கண்டு செய்யற நிகழ்ச்சியா என்ன மாதிரியான நிகழ்ச்சி அதுங்க? என்னமா சொன்னீங்க, திருப்பிகளுங்க? இல்ல, வேறும் விழுதுகளும் வேர்களை தேடி என்று சொல்லி நிகழ்ச்சி, இந்த பிள்ளைகளை நேர்காணல் காண்பது போல செய்யற நிகழ்ச்சி அல்லது? ஆமா ஆமா ஆமா, நான் எல்லா இடத்திலும் எல்லா நாட்டிலும் இருந்து 16 நாடுகள்ல இருந்து ஆட்கள் எடுப்போம். 100 பேர் எடுப்போம். அப்ப சில நாட்டுல 10 பேருக்கு மேல ஒரு நாட்டுல எடுக்கவே இல்லை. ஆனால் புலம்பெயர்ந்து போய் மொழியை இழந்திருக்கிற நாடுகள்ல 10 பேர் கட்டாயம். இப்ப ஜெர்மனில இருந்து எல்லாம் வந்தார்கள் 3 பேர். ஆனா சில நாடுகள் பிரான்ஸ் அங்க இங்க எல்லாம் இது என்ன இது சும்மா கூட்டிக் கொண்டு போயிடுமா என்னண்டு எங்களுக்கே இயல்பான சந்தேகத்தோட சில பேர் கதைப்பினும் அவைய விட்டுடுவேன். நிற்கும் நிறைய பிள்ளைகளுக்கு நீங்கள் போகணும் அப்படி விட்டுட்டு தேவையான இடத்துக்கு நான் செய்து கொண்டு போவேன். மலையகத்திலிருந்து இந்த முறையும் 10 பிள்ளைகள் வந்திருந்தார். அவர்கள் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள். அவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. இப்படியாக செய்து கொண்டு போறோம். எல்லா நாட்டுல இருந்தும் வருகிறோம். பிஜியில இருந்து வருகிறோம், மொரிஷியஸ்ல இருந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ரியூனியன்,
ஆம். கரிபியன் ஐலண்டுகள் இருக்கு, எல்லா நாட்டையும். ஆமா, இது உங்களுக்கு இப்ப எல்லா நாடுகள்லயும் உங்களுக்கு இதை செய்யக்கூடிய அளவு இருப்பது போல இந்தியாவிலேயும் உங்களுக்கு இதுக்கான வரவேற்புகள் கிடைத்ததை நீங்களும் கூறியிருந்தீர்கள். நானும் உரைகள் மூலம் அறிந்திருந்தேன். பல பேராசிரியர்கள் பல பல்கலைக்கழகங்களில் நடத்திய உரைகளை நான் கேட்டிருந்தேன். தமிழ்நாட்டில இந்த நூலுக்கு வரவேற்பு இருக்கும் பொழுது இருப்பதென்றால் இன்னொரு கேள்வியும் இருக்குது. அங்கு இருக்கும் பேராசிரியர்கள் புரோஃபசர்மார் எல்லாம் இதனை ஏற்றுக்கொள்கிற அளவில் அவர்களுடைய மனநிலை இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. முழுமையா அதுதான் ஆச்சரியம். அவர்கள் மிகச் சிறந்தவர்களாக நான் தலை வணங்குறேன் என்றார். அவர்கள் எல்லாம் பெரிய அறிஞர். நடராஜன் எல்லாம் இதுக்கு முன்னுரை வந்திருக்கிறேன். அவர் இந்த புத்தகத்தை அனுப்பின உடனே அவர் படிச்சுட்டு அவர் இறக்குறதுக்கு முதல் கடைசியாக இந்த முன்னுரை இதுக்கு 5 ரூபா இருக்குதான். அதுக்குள்ள அவர் முடியப்புறம் என்னோட தொலைபேசியில எடுத்து கதைச்சார். அப்ப மொழியில பற்றி நிறைய பேசினோம். அவர் சொன்னார், ஐயோ தம்பி, என்ன ஒரு 4-5 புத்தகங்களை வச்சு எழுதுங்க, நாங்களும் இப்படி சிந்திக்கல என்று வெட்கப்படுவோம். மாற காணும் பொழுதெல்லாம் கேட்பார், இப்பொழுது நீங்கள் மற்ற புத்தகம் எழுதுகிறீர்கள், இந்த ஓடு தீவிரத்தை விட்டு போட்டு இந்த எழுதுங்க, மொழியியல் சரியான முறையில ஒரு நாள் இங்க இல்லை, எங்களுக்குள்ள ஆக்களிக்கு எழுதுங்கள் சொல்லி இப்படி சொல்லுவார். அந்த பொருள் அதின் வலு தெரிஞ்சாக்கள் அதின் பெருமதிகள் தெரிஞ்ச இடத்தில் அதை போய் சேர்றது என்பது எங்களுக்கு உண்மையில அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன். தமிழ்நாடு மட்டத்துல இதுகள் எல்லாம் செய்யக்கூடியதுக்கும் பல்கலைக்கழகங்கள் மட்டத்துல என்ன வரவேற்கிறதுக்கும் காரணம் ராஜரண்டம் இல்லை, இந்த ராஜரண்டம் கொடுத்த இந்த மொழியியல் படைப்பு. அப்ப இந்த படைப்பு தான் எனக்கு இந்த வேற விஷயங்கள் கூட சொல்லி செவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்கக்கூடிய நானும் தனிப்பட்டுறேன். நான் அதை ஒன்றுமில்லை. இதுதான் என்ன தூக்கி வச்சிருக்கக்கூடிய வேறு ஒன்று. இத்தனைக்கு நான் இதையும் சொல்றேன், நான் முதல் மொழி அமைப்பில இந்திய கல்விக்கு பொறுப்பா இருந்தது, நான் படிப்பிச்சான் செய்தார்கள். அதையும் தெரிஞ்சு கொண்டும் என்ன வரவேற்று செய்து கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயமாக நான் போக போக எல்லோரும் அறிந்து இதுக்கான வரவேற்புகள் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் என்றது எனது எண்ணமாக இருக்கின்றது. அது நடைமுறையில் உங்களுக்கும் நீங்களும் அதை உணர்ந்திருக்கின்றீர்கள். உங்களது இப்பொழுது கதைத்ததிலிருந்து நான் அதை உணர்ந்து கொண்டேன். உண்மையில உங்களது இந்த எண்ணம், நீங்கள் இதை ஒரு அடியில விதியொண்ட போட்டு அதை மரமாக்க வைத்து அதை விழுதுகள் விட வைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. அந்த எண்ணங்கள் மிக விரைவில் சித்தமாக வேண்டும் என்ற எனது வேண்டுதலையும் இறைவன் பால் வேண்டி உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை கூறுகின்றேன். எங்களது இயக்குனர் அவர்களையும் இணைத்துக் கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம் இயக்குனர் அவர்களே. எங்களுடைய நிகழ்ச்சி நேரங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு கதைக்கக்கூடிய அளவில் இருக்கின்றாரோ தெரியவில்லை. வணக்கம் வணக்கம் உற்சாக வணக்கம். யாவும் கேட்டோம், சிறப்பாக இருந்தது. ஆனால் நீங்க தான் சொன்னீங்க வெளிப்படையா பேசுறவர் நான் என்று. அதனால உங்களோட பணிகளுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல ஏன் தனியனாகவே நிக்கிறீங்க? நான் தனியனாக நிக்கிறேன். இன்னைக்கு அதாவது 2019ஆம் ஆண்டு 2 வருஷத்துக்கு உலகத்தமிழ் ஆசிரியர் மாநாடு நடக்கலையே, நான் இந்தியாவில் நின்று நடத்துறதுக்கு 1 கிலோமீட்டர் தான் போனேன். அங்க எல்லாம் சிறப்பாக செய்து வச்சிருந்தேன். அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, தனியே இல்லை. இந்த கற்பித்தல் முறையை சொல்லுங்க ஐயா. இல்ல, இந்த முறையை ஒரு திட்டமாக ஒரு அமுலாக்கமாக எடுத்து அதை கொண்டு வரும் போது அது சிறப்பு தானே. ஈழத்தமிழருக்கு தனியா வேலை செய்யறதுதான் சுகமான வேலை. என்னண்டா ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்ப அதுல இதுதான் கனவேர் கண்டது. இங்க தனியா கோவில் வச்சிருக்கேன், தனியா பள்ளிக்கூடம் எல்லாம் தனியா இருக்கிறோம். ஆனால் இப்ப உங்களுடைய பக்கமும் அது அப்படியாக இப்ப இந்த ஒரு முறையை கொண்டு செல்வதற்கு ஒரு சமூகமாக, ஒரு அமைப்பாக, ஒரு நிறுவனமாக அல்லது பரந்துபட்ட ஒரு கட்டமைப்புகளாக இவை பரிணமிக்கிற போது இலகுவாக இருக்கும்.
அப்படித்தான் என்றதைத்தான் அப்படி நன்றி ஐயா. அப்படித்தான் ஐயா இருக்கு. படிமுறை தமிழ் ஒன்றியம் என்பது இன்றைக்கு இந்த முறைக்கு கீழே படிப்பிக்கிற அத்தனை பள்ளிக்கூடங்களும் அதில் அங்கத்தவர். அதுல 2 மெம்பர்ஸ் இருக்கு. அதுதான் படிமுறை தமிழ் ஒன்றியம். மலேசியாவில் இருந்த செல்வ ஜோதி பேராசிரியரும் இன்னும் ஒரு ஆளும் இருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு நாட்டிலும் இந்த இந்த கற்பித்தல் முறை ஏற்றி செய்கின்ற பாடசாலைகளுடையவர்கள் அங்கத்தவர்களாக கொண்ட படிமுறை தமிழ் ஒன்றியம் என்ற அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு வேலை செய்து கொண்டே இருக்குது. நான் ஆனபடியாத்தான் நான் கனடாவில் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு உலகத்துல பள்ளிக்கூடம் விட்டு இந்த பாடல டீச்சர்ஸுக்கு புது புது நாடுகளுக்கு போய் இதை முன்னெடுத்து கொண்டு போறேன். இந்த கற்பித்தல் முறையை பற்றி பேசி செய்து கொண்டு போறேன். அந்த அமைப்பு தண்ட பாடல வேலை செய்து கொண்டு நிறைய இப்போ கிட்டத்தட்ட 800 பேர் என்னட்ட இந்த முறையை மொழியில படிச்சு கொண்டு போயிட்டு இப்போ கிழமையில 4 வகுப்பு நடக்கும். ஒரு பெரிய அமைப்பு வேலை செய்யுது ஐயா. என்ன பிரச்சனை என்றால் ஐரோப்பியாவில் உள்ள இந்த தலைமத்துவம் பள்ளிக்கூடத்தை ஒரு தரம் இதுல இணைய இல்லை. அதுவே இணையாதபடியால் இது ஒரு ஒன்று சேர்ந்த அமைப்பு இல்லைன்னு எண்ணி போடக்கூடாது. இது நிறைய பேர் இருக்கணும். இதுல நான் நாளைக்கு இல்லாட்டும் கூட இந்த மொழியில படிப்பிக்கக்கூடிய இதுல தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் ஒரு பெரிய அமைப்பு ஐயா, சாதாரண அமைப்பு இல்லை. இல்ல இப்ப அதை கற்பிக்கிற 800 பாடசாலைகள் என்று சொன்னீங்களா? 800 ஆசிரியர்கள் இந்த மொழியியல் என்னட்ட படிச்சிருக்கு, இதுவரை படிச்சு முடிச்சிருக்கிறோம். இல்ல அதல்ல, இப்ப இந்த முறையை பின்பற்றுபவர்கள் பின்பற்றுவது பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொண்டீங்களா? இன்றைக்கு பேர்த், ஆஸ்திரேலியா பேர்த்தில் உள்ள வெஸ்ட் சவுத் பள்ளிக்கூடம் தான் பெரிய பள்ளிக்கூடம். அது இந்த முறையில படிப்பிக்குது. அடலைட்ல படிப்பிக்குது, பிரிஸ்பேன்ல படிப்பிக்குது, மெல்போர்ன்ல படிப்பிக்குது, பிஜியில படிப்பிக்குது. கனடாவில டொரண்டோவிலே 20 பள்ளிக்கூடம் இருக்குது. அது சரி. நீங்கள் 800 அமைப்புகள் இந்த ஒன்றியத்தில் இருக்கணும் என்று சொல்லி அமைப்புகள் அல்ல, 800 பேர் சேர்ந்திருக்கணும் என்று சொன்னீங்க. அதனாலதான் கேட்டேன். நீங்கள் வெள்ளேரம் கதைச்சதுல இப்ப நீங்களாகத்தான் செயல்படுறீங்க. நீங்கள் வெளிநாடுகளுக்கு போறீங்க, திட்டங்களை வகுக்கிறீங்க, வெளியீடுகளை செய்றீங்க, விழாக்கள் அவர்கள் ஏற்படுத்தினாலும் நீங்க தான் போய் அதை பங்கு பெற்றீங்க. அதைத்தான் நான் கேட்டேன். அப்படி இல்லையே தனியனாக செயல்படுவது தப்பில்லை, அது ஏன் நிக்கிறீங்கள் என்று கேட்டானே தவிர. இல்ல அதுல நான் தனியாக நிக்கிறது இந்த மொழியலை பற்றிய இத மற்றவர்களுக்கு எடுத்து புது இடத்துல எடுத்து கேட்கிற கேள்விக்கு மரபளி சொல்லி அதை முன்னெடுக்கக்கூடிய வேலையை மாத்திரம் நான் படிச்சு கொண்டு போறேன். அதுக்கப்புறம் விரிவுபடுத்தவில்லை. இப்போ அதை இப்ப வெவ்வேறு இடங்கள்ல கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் சில வேளையில உங்களை விடவும் இந்த விரிவுபடுத்தல இன்னும் கட்டித்தனமா இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடும். இப்ப அவர்களை அப்ப அந்த நிலை வராத வரைக்கும் இதை ஒரு பரந்துபட்ட முறையாக சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப இதுக்கு அந்த முறை இருக்கு ஐயா. இப்ப நான் இல்லாட்டிலும் டொரண்டோவில புதுக்குற ஆசிரியர் 5 ஆசிரியர்கள், அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது வேறையா. மலேசியாவில சிலங்கூர் நீங்க அதை ஏற்கனவே சொல்லிட்டீங்க, புத்தகங்களை கடைபிடிக்கணும், அதை கற்பிக்கணும், ஆசிரியர்கள் அதை புத்தகத்தை கற்பிக்கிறது இல்லையா. புது ஆசிரியர்கள் வந்தாலேயே அதை கண்ண முடிக்கொண்டு படிப்பிக்கலாம். இந்த கற்பித்தல் முறையை கற்றுத்தான் கற்பிக்கலாம். இந்த கற்பித்தல் முறையை அந்த ஆசிரியர்களுக்கு கற்பிக்கிறது என்ன மாதிரி ஆசிரியர்கள் இருக்கிறவங்க படிப்பிச்சுக்கணும். அதே போல மலேசியாவில் நீங்கள் முன்னே ஒரு வேற முறையில படிச்சீங்கள், பிறகு இன்னும் ஒரு நாட்டில இருந்து கனடாவுக்கு நீங்க வர்ற போது இருந்த முறையில சேர்ந்தீங்கள். பிறகு இந்த நிலையை அறிமுகப்படுத்தினீங்க. 2009க்கு பிறகு ஆக்கள் ஆர்வம் எடுக்க இல்லை. அங்க 2009 கொரோனாவா அதை வடிவா கவனிக்கல சொல்ல. அதுக்கு பிறகு ஒவ்வொரு தரம் கையை விட்டக்கு பிறகு நீங்கள் தனியாக அதை தூக்கி கொண்டு பிறகு அதை புத்தகமாக்கி வெளியில கொண்டு வந்திருக்கிறீங்க. இவ்வளவு நிலைகள் வரும் வரைக்கும் உங்களோடு சேர்ந்து ஆலோசிக்கவும், உங்களுக்கு கருத்தை சொல்லவும் இன்னும் ஒரு புதிய வழியை இப்பதானே AI எல்லாத்தையும் விழுங்கிட்டுது முழுக்க. அப்ப இந்த முறைகள்ல இது எப்படி நாங்கள் மாற்றம் காண்றது என்றதெல்லாம் சொல்லுவதற்கு நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க. அதனாலதான் திரும்பி கேட்டு நானே தவிர அதுதான் ஐயா. அதுல நான் ஒரு ஆள் தான் இருக்கிறன்றதுக்கு என்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கற்பித்தல் முறை என்னால் உருவாக்கப்படுது. நான் ஒரு ஆள் தான் ஆரம்பகர்த்தா.
பவுண்டர்ன்னு சொல்லுவேன். நான் தானா? ஆனால் இன்றைக்கு என்னட்ட ஆனா 2009 ஐயா நான் கொரோனா காலம் இல்ல, யுத்தம், ஈழத்துல யுத்தம் முடிஞ்ச காலம். அதுக்கு பிறகு இன்றைக்கு சிலங்கூர் மாநில மலேசியாவில் கூட புத்தகங்களை எழுதி ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து செய்கிறதுக்கு என்னட்ட படிச்சாக்கள் இப்ப 800 பேருக்கு நான் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அவர்கள் அது முடிய அவர்கள் மற்றவர்களுக்கு படிப்பிக்கக்கூடிய தகுதி நிலைக்கு மாறுறார். இல்ல அதுதான் அந்த ஒரு முறையே தான் கொண்டு போகிறார்கள். நீங்கள் அந்த ஒரு முறையே சொல்லி கொண்டு போறீங்க திருப்பியும். ஆனால் நீங்கள் இந்தியாவில போய் கேட்ட மாதிரி இந்த பழைய கற்பித்தல் முறை இந்த ஆண்டு தொடர்ந்து நீங்களும் எனக்கு பதில் சொல்லல, நானும் தொகுப்பாளருக்கு பேரண்டி யோசிச்சுட்டு அது சொல்லல. என்ன கேட்கல விளங்கல. நீங்க சொன்னீங்களே பழைய முறை எவ்வளவு காலமா கற்பிக்கப்படுது சொல்லுங்க. அதான் வீரமாமன் வந்தது, ஆங்கிலேயர்கள் வந்தானே. ஆனால் அந்த தமிழ் மொழி நடையில் மாற்றம் இல்லை, அது கற்பிக்கும் முறையில் தான் மாற்றம். இல்லையா தமிழுக்கு 247 எழுத்து இல்ல. 247 இல்லை. 247 நான் பிறந்ததிலிருந்து இப்ப 63 வருஷமா அது சொல்றாரு. எனக்கு தெரியாது. வருஷம் இல்ல, 200 வருஷமாக ஆங்கிலேயர் காலத்தில இருந்த ஐயா இந்த கற்பித்தல் முறை இப்ப இருக்கு என்றால் ஆங்கிலேயர் காலத்தில இருந்து இருக்குது. ஆங்கிலேயரால திணிக்கப்பட்டது எங்களுக்கு. அதேதான் நீங்கள் அதுல சில மாற்றங்களை ஏற்படுத்தி இலகுபடுத்தி இருக்கிறீங்கள், பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய விதமான்றதை ஏற்றுக்கொள்றேன் நான். அதை இலகுபடுத்துறது ஐயா நாங்கள் படிப்பிச்ச முறையே தப்பான தவிர இந்த மொழியை நீங்கள் மாற்றி அமைக்கல. அந்த மொழியை மாற்றி அமைக்கிறது, மொழியை ஆயினாலும் மூலத்தில் இருந்து இப்ப இதே மாதிரி நிறைய புத்தகங்கள் வெளி வந்திருக்கின்றன. இப்ப உதாரணமாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னம் என்று சொல்லி ஒரு புத்தகம், அது ஒரு பெரிய நூலாக வந்திருந்தது, கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள். அதுல கற்பித்தல் முறை. மற்றது லண்டன்ல இப்ப உடலால் மறைந்து 2 மாதமும் ஆக இல்லை, சிவா பிள்ளை ஐயா என்கிறவர் இறங்கி பக்கத்துல இருந்தான் வந்தது. அவர் இங்கத்திய இங்கிலாந்தினுடைய எடெக்சல் என்கிற கல்வி திணைக்களத்தினுடைய அங்கீகாரத்தோடு முதல் 10 மொழிகள்ல தமிழ் மொழிகளை அங்கீகரித்து வந்தவர்கள். இல்ல தெரியும், ஆனா விஷயத்துக்கு வருவோம். அவர்கள் எல்லாரும் ஒரு இலகு வழி கற்பித்தல், ஆனாவ முதல்ல சொல்லாம பானால தொடங்கி தானால என்று அப்படின்னு நிறைய வந்திருக்குது. ஆனா திடீரென்று உங்களோட கற்பித்தல் முறையில ஆஸ்திரேலியாவிலேயே 1300 ஒரு பள்ளிக்கூடத்திலே தான் எனக்கு விளங்கினது. ஆஸ்திரேலியா முழுவதும் 1300 ஒரு பள்ளிக்கூடத்துல 1860 பேர் விக்டோரியா தமிழ் சங்கத்துல மாத்திரம் ஒரு கட்டிடத்துக்குள்ள படிக்கணும். ஒரு கட்டிடம் இல்ல, 13 வளாகம் இருக்கு. அப்ப அந்த அவருடைய தமிழ் சங்கம் முற்றும் பொழுதாக உங்களுடைய கற்பித்தல் முறையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அது சரி. அப்ப அங்க மாற்று வழியில அவருடைய இப்ப இதற்கான பரீட்சை திட்டங்களை யார் வகுத்திருக்கிறது? அங்கங்கே அவையே நடத்து. நான் ஒரு பொதுவான வினா செய்து போடுவேன். அந்தந்த கல்வி நான் ஒன்றிலுமே நிதியில ஈடுபடுறேன். அந்தந்த பள்ளிக்கூடங்களே நீங்களே நடத்தி நீங்களே செய்யுங்க. பரீட்சை தாள்களை வடிவமைக்கிறது யாரு? அது நான் செய்து கொடுப்பேன். ஆசிரியர்களிடம் கேள்விகளை எடுத்து போட்டு தொகுத்து. சரி ஓகே. அது சரி வருது. இது நீங்கள் சொன்னது மாதிரி இடையில அங்கால 10 வயசுக்கு பிறகு ஆக்களை காண கிடைக்காதுன்றது மாறி நடக்குது என்றது அது கேட்கவே சந்தோஷமான விஷயம். ஏனென்றால் இலங்கையில நான் படிக்கிற காலத்துல கூட ஓ லெவலுக்கு கட்டாயம் தமிழ் அவசியம் என்றபடினால படிச்சோம். இல்லையண்டா நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து விருப்பம் வேண்டா படிக்கலாமா, நாங்க ஒரு தடவை தமிழ் படிக்க போறது இல்லை. மற்றது எல்லா துறைகளையும் தெரிவு செய்து போட்டு எல்லாத்துக்கும் ஸ்கோர் காணாதென்றால் பல்கலைக்கழகத்துக்காக ஆர்ட்ஸுக்குள்ள போவோம், அவைகளுக்கு தான் தமிழ் கிடைக்கும். அப்ப அங்கேயும் விருப்பம் இல்லை. நாங்க பிறக்கைகளையும் அது ஒரு விருப்ப மொழியா, ஏனென்றா அது வாழ்வியல்ல நுழையல்ல. என்னுடைய பேச்ச கேட்கல போடுங்க. போய் வியந்து போயிருக்கக்கூடிய சாந்தினி அவர்களை நாளை நான் நேர்காணல் செய்ய போறேன். அவர் எனக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி வரப்போகுது. ஏன்னா உங்களோட பேச்சுல எல்லாம்
நிறைய கேட்டிருக்காரு, அதுல நிறையவே ஒரு மன திருப்தியை வெளிப்படுத்தி இருந்தார். அவை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். அதுக்காக கேட்கக்கூடாது என்றெல்லாம் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால்தான். ஆனா பேச்சு என்னென்ன செய்திருக்கிறீங்கன்றதை விட இப்ப என் போன்ற ஒரு சாமானியன் கேட்கிற போது அதுக்கான பக்கம் உங்களிடம் கிடைத்தால் அது போதும் எனக்கு. நான் அதை விட தோண்ட போவதில்லை. ஏனென்றா நான் தமிழ் பாடசாலையும் இல்லை, அப்படி ஒன்று நிறுவன எண்ணமும் இந்த ஜென்மத்திலேயும் இல்லை. அதுபடியாத்தான் அதை நான் கேட்டேன். 2வது, நீங்கள் ஆஸ்திரேலியால ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னீங்க, பிஜி தீவில் ஏற்றுக்கொண்டார்கள் என்று, தமிழ்நாட்டிலையும் ஏற்றுக்கொண்டார்கள் அரசாங்கம் என்று சொல்றீங்க. அது சரியாக சொல்வதானால் எப்படியாக இருக்கும்? சரியாக சொல்வதானால் நீங்கள் இந்த ஜேம்ஸ் வசந்தன் போன மாசம் எந்த தேதி என்று தெரியல, அந்த கிளிப் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல, சாந்தினி தமிழோடு விளையாடு என்ற நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது. நீங்கள் அதை கேட்டு சொல்லப்படுறீர்கள் இல்லை, நீங்கள் அதை அதில் குறிப்பிடுறார். கனடாவில ராஜரட்னம் என்ற ஒரு ஐயா ஒரு மொழியியல் சம்பந்தமாக கற்பித்தலை உருவாக்கி இருக்கிறார். அந்த முறையைத்தான் நானும் பின்பற்றேன். தமிழ்நாடு அரசு அந்த நூல்களை வேண்டி எல்லா ஆசிரியர்களுக்கும் கொடுத்திருக்குது. அந்த முறையை அமல் செய்வதற்கு தீவிரமாக அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த குழுவில ஜேம்ஸ் வசந்தன் ஒரு அங்கத்தர். சரி, அது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதுன்றதை சரியா விளங்கப்படுத்துமா? அது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுதான் இந்த முறைக்கு அரசாங்கம் தந்திருக்கு. இந்த புத்தாத்துக்கு இந்த நூற்றாண்டுக்கான தமிழ் கொடை இந்த அது அது சரி. இப்ப நீங்கள் சாந்தினி துரையரங்கன் அப்ப என்ன நீங்க கேள்வியை நான் விளங்க இவ்வளவு படிப்பிக்கணும். அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதான விடயம் சரி என்றால் எல்லாரையும் விட முதலில் மகள போவர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன். ஆனால் அப்படி அல்ல, அந்த கருவூலம் பிழை என்று நினைக்கிறேன். விரைந்துரைப்பு இப்ப உதாரணமாக சாந்தினி துரையரங்கன் அவர்கள் பரத கலை பற்றிய பாகம் 1, பாகம் 2 வெளியிட போறார். இப்போ உடனடியாகவே 800 நூலகங்களுக்கு அரசாங்கத்தினுடைய வெளியீட்டு பிரிவினூடாக அவர் உடனடியா தமிழ்நாட்டுல விநியோகம் செய்ய போறார். அது யாரும் செய்யலாம். அதை ஒரு 10 பேர் அதை எடுத்து உண்மையில படித்து விரைந்துரைப்பார்கள். இது ஒரு சிறப்பான, தான் அறிந்த புத்தகங்களில் இது ஒரு மலைப்பான புத்தகம், என்னையை வியக்க வைத்தது என்றெல்லாம் சொல்லத்தான் போறாரு. அதுக்காக ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்றது அது கொஞ்சம், அதுதான் சரியா சொல்ல சொன்ன, என்னுடைய காதுகள்ல பிள்ளையா கேட்டுட்டனோ என்ற மாதிரி தான் அது கேட்டான் உங்கள்கிட்ட. அப்படி ஒரு காலம் அரச மன்றத்துல தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க. அரசாங்கத்துல உள்ள புலமை வாய்ந்தவர்கள் எல்லாரும் செக்ரட்டரிஸ் லெவல்ல தொடக்கம் எல்லாருமே இந்த முறையை ஏற்றிருக்கிறார். இது எப்படி அந்த பாடத்திட்டத்துக்கூடாக இதை கொண்டு போறன்றதை பற்றி ஒரு குழுவிட்ட கொடுத்துக்கிறோம். அதுதான் ஜேம்ஸ் வசந்தன் சொன்ன விஷயம். அதை விட பரிந்துரைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் நல்ல செய்தி என்ற வாசகம் சரியா இருக்கும். அப்படி செய்தால் சரியா? ஆமாம், அதை ஏற்றுக்கொள்ள 100% ஏற்றுக்கொள்கிறேன். அதை விட இப்ப கோவை, திருப்பூர் மாநிலத்தில் உள்ள 11 தனியார் பள்ளிக்கூடங்கள் தங்களோட பள்ளிக்கூடங்கள்ல இந்த முறையில கற்பிப்பதற்கான ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க சொல்லி நான் ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி மட்டும். அண்ணா, அதுல ஒரு மாற்றமும் இல்லை. நான் உண்மையிலேயே ஒரு வியப்பு. அதுதான், ஒரு தனியனாக இவ்வளவை செய்திருக்கிறீங்களே என்று வியந்துதான் உங்களை பார்த்து பாராட்டுகிறேன். ஆனா அந்த சில விஷயங்களை முன்மொழிகிற போது சில வேளைகள்ல இப்ப நான் எனக்கு பேச சந்தர்ப்பங்களோட கிடைச்சபடியா பேசுறேன், பலர் அதை தப்பிதமாக எடுத்துக்கொள்வார்கள் என்றதுக்காகத்தான் அதை ஏனென்றா சரியா என்ன இதென்றால் ஐயா, இப்ப 2009ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு நான் இந்த முறை எழுதி 4 வருஷம் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு பார்த்து, தமிழ் தெரியாதவங்களுக்கு படிப்பிச்சு பார்த்து இந்த புத்தகத்தை வடிவமைச்சு ஒரு இறுதி முடிவுக்கு வந்து இது எடுங்கொண்டு சொல்லிக்க ஒருத்தர் எடுக்க இல்லை. ஆசிரியர்களுக்கு படிப்பிக்க தெரியாது. ஒவ்வொருத்தராக பயிற்சி கொடுத்து இந்த முறையை என்னத்துக்கு நாங்கள் இப்படி படிப்பிக்கல எத்தனையோ கேள்விகள் மத்தியில இன்றைக்கு அது மேல ஒரு வளர்ச்சிக்கு ஒரு படிமானம் இருக்கு, ஒரு பரிமாண வளர்ச்சி இருக்கு, பரிணாம வளர்ச்சி இருக்கு. பரிமாண வளர்ச்சியை நோக்கி அதை வளர்ந்து கொண்டு போகும்.
அதை நான் தொடர்ந்து அந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதைத்தான் நான் சொல்றேன். அது முற்று பெற்றுட்டு என்று நான் சொல்லியிருக்கேன். அதுல முழுமையாக மாறிட்டு சொல்லி அதை நோக்கிய பயணத்தை நான் செய்து கொண்டே போறேன். ஆனால் எங்கேயும் எந்த ஒரு அறிஞனும் இதுவரை இல்லை இது தப்பட்டு எனக்கு சொல்லு எந்த இல்ல ஒரு அறிஞனும் சொல்லவும் முடியாது நினைக்கிறேன். ஏனென்றால் அது பலர் ஏற்கனவே ஏற்று அதை படிப்பிச்சு கொண்டு பிள்ளைகளை மகிழ்வா வர்றபடினால அது சிறப்பான நிலையை அடைஞ்சிருக்கு. அதுல எனக்கு பரிபூரணமான உங்கள் மீது உங்களுடைய உழைப்பு மீது எனக்கு நம்பிக்கையும் வந்திருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதுல எந்த தப்பிதமும் கிடையாது. ஆனா என்ன சொல்றேன்னா, முதலும் பலர் இப்படி முயற்சி எடுத்து போட்டு இதே மாதிரி இதே ஊடகம் உட்பட எங்கள் காதுகளுக்கு ஏற்பட்ட முறையில இது பாருங்க இன்னும் ஒரு 5 வருஷத்துல இப்ப உலகத்தை தட்டுமண்டு சொல்லி போட்டு கடைசி ஒன்றையும் காண இல்லை. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு இதுதான் சிறப்பானது என்று சொல்றதையும் கேட்ட போது கொஞ்சம் இந்த பக்கம் காதுகளை வைக்கிறத நாங்க குறைச்சு கொண்டுட்டோம். ஏனெண்டா முதல்ல அது வளர்ந்து இப்போ ஒரு 10 ஆண்டுகள் கற்ற ஒரு பிள்ளைகள் அடைஞ்ச உயர்ச்சி அது சாதாரணமாகவே வாய்மொழிப்பட்டு உலக ஆளும். அதுக்கு நாங்கள் ஒரு பிரச்சாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லாட்டி நாங்கள் புகுத்த வேண்டியதா இருக்கும். அதனாலதான் சொல்றேனே தவிர மற்றபடி நீங்கள் செய்த பணியில எனக்கு சந்தேகமோ இல்லையா அது என்ன வித்தியாசம் என்றால் இவர்கள் செய்வதெல்லாம் இப்ப உள்ள கற்பித்தல் முறையில மாற்றத்தை செய்கிறார். மாற்றத்தை என்று நுட்பங்களை வெளியிடுறார். இப்ப உள்ள கற்பித்தல் முறையில சில நுணுக்கங்களை கொடுக்கிறார். இது அப்படி இல்லை. இப்ப உள்ள கற்பித்தல் முறையை பிள்ளை அங்கால தூக்கி எறிஞ்சு போட்டு வரும். அது சரி. அதுதான் அந்த வேறுபாடு. மற்றவே உங்கள்கிட்ட சொல்ற வைக்கும். அதனாலதான் ஆசிரியர்களே கலைச்சு போச்சு. எத்தனை கருத்தரங்குக்கடா போறது, எத்தனை பயிற்சிக்கு போறது, தானே நடுக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா என்னட்ட வார ஒரு ஆசிரியர்கள் இந்த துளசி இருக்கிறா இங்கிலாந்துல படிச்சவா, இவன் சிவாப்புள்ளி கனடாக்கம் வந்திருந்தவர் என்னோட நல்ல நண்பர், வெறி திகைச்சு போயிருப்பார். சொல்லுவார், உங்க துளசி இங்க இருக்கிறா, இப்ப உங்க துளசி என்ற ஒரு ஆசிரியர் இருக்கிறார், கேளுங்க இந்த படிச்சவா சொல்லுவா. இவங்களோட தான் கேட்கிறாங்களே நான் சொல்றதை சார் என்ன செய்யறது, ஏதோ நான் இந்த பாட்டுல இதை படிப்பிக்கணும். அவர் பள்ளிக்கூடம் நடத்துறாரோ துளசி டீச்சர்? பள்ளிக்கூடத்துல இருக்கிறார், பௌத்தாங்கள் ஏதோ படிப்பிக்கிற குழுவில இருக்கிறார் துளசியன். அப்ப உங்களோட புத்தகத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் சரியன்றதை நம்பிக்கை கொண்டவர் என்றால் கொண்டு வரலாம். சாந்தினி துரையரங்கன் நாளை முதலே அமுலுக்கு கொண்டு வரலாம். பெயரை ஏற்கனவே நீங்கள் சொன்னபடியா நானும் உச்சரிக்கிறேன். ஸ்ரீஜீவகன் அவர்கள் ஒரு கல்வி சபையை வைத்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் ஏன் இன்னும் அது தங்களோட பாடசாலைகளுக்கு கொண்டு அதை நாங்க வந்து பார்த்து ஒரு டீச்சர் ஆசிரியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் அவைக்கு ஒரு கருத்தரங்க வச்சு இதை செய்ய வேணும்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். அந்த வேலை செய்கிறோம், இந்த வேலை செய்கிறோம். நான் இப்போ நெருக்கடி கொடுக்குறேன் இல்லையா, எனக்கு தேவை இது மனம் விரும்பி நான் கொடுக்குறேன். அதை அவரையே கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க கண்டிப்பா அவரை கூப்பிட வேண்டி இருக்க போகுது, விரைவில் கூப்பிட்டு அவரையே கேளுங்க. இந்த படிமுறை தமிழ் சிஸ்டம் நீங்கள் போய் மகாநாட்டில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு தெரியுங்கள், நீங்கள் என்ன பிரச்சனை அதை எடுத்து கற்பிக்கிறது என்ன கேளுங்க, அவரையும் கேளுங்க. அவர் எனக்கு அவர் விருப்போடு தான் இருக்கிறதாக நான் சொல்லிக்கொண்டே இருப்பார், செய்கிறார் இல்லை. நான் அது இப்போ நிற்பத்தி கொடுக்குறேன் இல்லை. அது எப்ப விரும்பி அது ஓமன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கும்போது அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது என்றதுதான் தெரியுது. ஆனால் நீங்க சொன்னது நல்லது. உண்மையில அவரை அழைத்து இப்ப இன்று அவர் நீங்கள் அப்ப மாற்று கருத்து ஏதாவது இருக்கின்றால் அவர் அதை சொன்னா எனக்கே சொல்லி இருக்கலாம். இன்னொன்று நல்ல மாதிரி நல்ல வந்து பழகிகளை எல்லாம் நான் கதைக்க வைக்காதல் இல்லையா, இதால இன்னும் இடைஞ்சல் இல்லை, ஆசிரியர்கள் விரும்புகிறார்கள் இல்லை, பெற்றார்கள் விரும்புகிறார்கள் இன்னும் காரணம் இது ஒன்று சரி சொல்லலாம். கண்டிப்பாக நான் கேட்க இல்லை, நான் கேட்க இல்லை, நான் கேட்கவில்லை, நான் பிள்ளையா சொல்ல கேளுங்க, அவரையே கேளுங்க, ஏன் கேளுங்க. மற்றது இப்போ இங்க நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் பேரவையோ இன்னும் வடிவா தெரியல, அப்படி எல்லாம் அமைப்புகள் குறிப்பாக இங்க எல்லாம் பயிற்சி திணைக்களங்கள் ஆரம்பத்தில் ஐரோப்பாவில் இங்கிலாந்தில் அல்ல தொடக்கப்பட்டது, எல்லாமே இயக்க பின்னணிகளில் தான் தொடங்கி இருந்தார்கள். பிறகு இயக்கம் தங்களுக்கு கேள்வி கேட்காது என்று தெரிஞ்சதுக்கு பிறகுதான் தனியார் மயப்படுத்தப்பட்ட அதே பேர்களில் தனியார் மயமாக இயங்குகிறார்கள். ஆனால் ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட
ஏறத்தாழ 1300 1400 பாடசாலைகளுக்கு மேல் 45 நாடுகள்ல இருக்கிறது. அதை விட கூட நினைக்கிறேன். ஒரு தகவல் 2600 பாடசாலைகள் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு பரீட்சை திணைக்களம் 2000 பாடசாலைகளில் பரீட்சை நடத்துகிறாள் தெரியவில்லை. இப்ப அவர்களோடு நீங்கள் ஓரளவுக்கு இந்த முறை இப்ப சரியென்று இப்ப நான் ஒரு பாடசாலை, நான் இது சரியென்று விளங்கிட்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டேன்டா என்னுடைய அரசியல் வட்டவத்தனமா தெரிய வந்துடும். இதேதோ நான் நாகலேஸ்வரியோட நேரில் எடுத்து கதைச்சேன். யார் அவர் வடிவாக அவர்தான் அந்த ஐரோப்பாவில் உள்ள இந்த இயக்கத்தினுடைய பாடசாலைகளுக்கு பொறுப்பாக கடைசி. சரி சரி, ஓகே. வரதராஜனோட இங்கிலாந்திலும் பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறார், ஜெர்மனிலும் இருக்குது, கோயிலும் வச்சிருக்கிறார். வரதராஜனுக்கு இந்த புத்தகங்களே வேண்டியவர் பார்த்து கதைச்சேன். அதுக்கு மேல நான் நிற்பத்தம் செய்ய மாட்டேன். நான் அவையில அணுகையில் அவர்களுக்கு தெரிவிக்க இல்லை, என்னல அந்த பழக்கம் இருக்கக்கூடாதுக்காக எல்லாருக்குமே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சரியென்று மீறி அவர்களுக்கு அதுல சந்தகம் இருந்தா கூப்பிட்டு கதைக்க வேணும், அல்லது ஆசிரியர்களோட என்னையும் வச்சு ஒரு கருத்தரங்கு வைக்க வேணும். இப்ப வரதராஜன் எடுத்தால், அல்ல ஜெர்மன் சுவிசில உள்ள மகேந்திரன் எடுத்தால், நான் தான் உலகத்தில இந்த பாடத்திட்டம் எழுதைக்குள்ள முதல்ல ஜெர்மனியில தீர்மானிக்கப்பட்ட குழுவில நானும் ஒரு கமிட்டி 3 பேர், வரதராஜன், நானும் மகேந்திரன் சுவிசன் தான் பொறுப்பாக போட்டு அதை செய்தது. அப்ப இப்ப இதுல ஒரு மாற்றம் நான் செய்திருக்கிறேன் என்றால், ஆசிரியர்களோட கூப்பிட்டு கதைச்சு அவ கேள்வி கேட்டு செய்யலாம். ஏதோ ஒன்று நான் கொஞ்சம் நீங்க கொடுக்கமா எனக்கு தேவை. நிச்சயமாய் அது உண்மைதான். சரியான பொருள் சரியான விடயமாக இருந்தால் கண்டிப்பாக அது நாளடைவில் மக்களை சென்று சேரும். அந்த நம்பிக்கையோடு தொடருங்கள். ஆனாலும் இந்த ஐரோப்பாவை ஒரு பெருங்கண்டம் கனடாவுக்கு போட்டி அணிக்கக்கூடிய இந்த நான் இவ்வளவு நேரம் விளக்கட்டு கதைச்சது காரணமே 10வது ஜெர்மனியில உள்ள பள்ளிக்கூடத்தின் 10வது ஆண்டு விழாவுக்கு நான் தான் ஐயா பிரதம வந்தேன். அங்க ஒரு கோயிலுக்கு பக்கத்துல இருந்தது, நாகலிங்க மாஸ்டர் இருக்கு முன்பு. நீங்க ஜெர்மனி இருந்துதான் கனடா சென்றீர்களா? இல்லை. நல்லது. அதே வேளையில் சிவாபிள்ளையாவோட ஒரு குறிப்பு, இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடசாலைக்கு பரீட்சைக்கு ஒரு தரம் போக வேண்டாம் என்று ஏற்கனவே இயக்க சார்பான பாடசாலைகளுக்கு பொறுப்பானவர்கள், இப்ப நான் கண்டிப்பா சொல்லுவேன், அவர்கள் வியாபாரிகள் தான். அவர்கள் தடை செய்ததன் காரணமாக பரீட்சார்த்திகள் வரவு குறைவேண்டபடினால இங்க ஆளும் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் தமிழ் மொழியை இந்த பரீட்சை இடத்துல இருந்து நீக்கி விட்டார்கள். அது சிவாபிள்ளையா இருக்கும் போதே நடந்தது. அது அவர் உருவாக்கினதல்ல, ஒரு குழுமத்தை உருவாக்கி ஒரு சிலபஸை ஏற்றுக்கொள்ள பண்ணினார்கள். அதுக்கு காரணம் என்றால் இல்லை போகக்கூடாது, எங்களோட பரீட்சை தான் எடுக்க வேணும் என்று சொல்லி ஒரு அடாத்தாக செய்துதான் அது நிறுத்தப்பட்டது. அவரும் பிறகு ஏன் என்ன கோயில் ஆபத்துன்றாங்க விரட்டுறாங்க போட்டு தானும் பேசாம விட்டுட்டு ஊரா கோயில்கள உலாத்த தொடங்கிட்டார். பிறகு இல்லை, அவரோட நான் நெருக்கமாக பழகினா கதைக்கிறேன்னா அவர் மிக மிக மரமருத்தத்தோடு இருந்தேன். அப்ப அப்படி ஒரு சங்கதிக்குள்ளதான் நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு 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 பலமிக்க ஒரு அடி அமைப்பாக நீங்கள் ஆரம்ப கர்த்தாவாக இருந்து கொண்டு ஃபவுண்டராக இருந்து கொண்டு அதை கொஞ்சம் பலமானதாக அமைத்து கொண்டு நீங்கள் வெளிவர்றது சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தோட, ரெண்டாவது இந்த ஒரு ஒரு ஐடியாவை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ டச்சுலயோ மேண்டரின்லயோ சொல்லி வாய்மூட அது தனியாக நான் விரும்பின குரல்லையே நீங்கள் பேராசிரியர் சிவத்தம்பியா சொன்னவாரி அவற்ற குரல்லையே ஒரு 10 நிமிஷம் பேசுங்கோண்டா ஏஐ பேசிட்டு போகுது இன்றைக்கு. மற்றது எந்த தகவலையும் நீங்கள் வாயில உச்சரிச்சா, இப்போ உதாரணமா சவாரி என்றா என்ன அது என்று கேட்டா அந்த சவாரிக்கான முழு விளக்கத்தையும் சொல்லி கொடுக்குது தமிழே தெரியாத பிள்ளைகளுக்கு. அப்ப இதனோடு போட்டி போடுகிற அளவுக்கே போயிடாது என்றால் ஏஐ ஏற்கனவே விழுங்கிட்டுது எங்கள் எல்லாரையும். சரி, வானொலி நிலையங்களையே தனிய வச்சுக்கொண்டு நடத்துற அளவுக்கு தமிழர்களுடைய பக்கமும் முன்னேறிட்டுது என்று வரைக்குள்ள இனி கொஞ்சம் இப்ப நீங்கள் இப்ப தமிழை பரீட்சையாக வைப்பதோ ஒரு கற்பித்தல் மொழியாக தொடர்ச்சியா பார்க்கிறதோ, அப்படி 20-30 வருஷத்துக்கு முன்னம் கற்று 12 ஆண்டு தேர்வு கண்டவர்கள் அந்த தமிழ் மொழியை இன்றைக்கு வாழ்க்கைக்கு என்னத்தை பிரயோசனப்படுத்தினோம் என்ற ஆய்வுகளுக்குள்ள கொண்டு வந்துதான் நீங்க தைரியத்தோட வழியால போகணும். இல்லையண்டா உங்களோட முயற்சிகள், நான் ஒன்றும் உங்களை
அறிவுரை சொல்ல இல்ல, நான் உங்களோட சேர்ந்து ஒருவனாக இல்ல இல்ல சேர்ந்து அதனால உங்களுடைய மிக கடினமான முயற்சிகள் பரிகசிக்கப்பட்டுவிடும். அதனால்தான் அந்த கவலையை சொல்லுகிறேன் நான். அவே நிச்சயம் ஐயா. அது மிக முக்கியமான விஷயம். இப்போ ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேர்ன் இந்த நாடுகளில் பிரிஸ்பேர்ன் பள்ளிக்கூடத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவரே பிரிஸ்பேர்ன் யூனிவர்சிட்டியில பிஹெச்டிக்கு தன்ற பேராசிரியர் தான் அதுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கே பொறுப்பாக இருக்கார். தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அதில் இதுகள் எல்லாம் வலை நுணுக்கமான ஆட்கள், வலை முக்கியமான ஆட்கள். என்ன விடயம் சொன்னால் ஏஐ மொழியை பற்றியோ பொருளை பற்றியோ சொல்லும் மொழிய இந்த கற்பித்தல் முறை ஒலிகளை எப்படி பிழையில்லால் உச்சரிப்பது அப்படியான சில விடயங்கள் நாங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணாதான் அது செய்யும். இப்ப அது உங்களோட பேரை போட்டுட்டு யாருன்னா உடனே சரித்திரமே தரும். அப்ப அது யாரும் ஃபீட் பண்ணதல்ல, அங்கங்க இருக்கிற இல்லையா, அது இருக்கிற எல்லா இடத்துலயுமே அது கொலை சேர்த்தெடுக்கிற தானா கண்டுபிடிக்கும். ஆனால் இந்த வெப்சைட் எல்லாம் அங்க பேசுறேன், இங்க பேசுறேன். இப்ப எங்க சாந்தினி சொன்ன மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறபடினால நாங்கள் இனி வேற விதமான அணுகுமுறை உங்களையும் மேவி வந்துட்டுதுன்றதான் நான் சொல்ல வந்தேன். வேற ஒன்றும் இல்ல. சரி, நிறுத்தி விடாமல் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை கண்டிப்பாக எங்கள் சூழலிலும் நாங்களும் கற்று விரவ விடப்பட வேண்டியது அவசியம். அவை தொடர்ந்தும் சாந்தினி அவர்களோடு நீங்கள் பயணிக்கலாம். உங்களுடைய முயற்சிகள் அறுவடையாக வேண்டும் என்று நாமும் மனதார வாழ்த்தி கொள்கிறோம். ஆனால் ஈழத்தமிழர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள், உங்களுக்கும் எனக்கும் இது தெரியும். அவை உணர்ந்து கொண்டு ஓடுவோம். நன்றி. இல்ல, எனக்கு நன்றி ஐயா. மிக மிக அக்கறை கொண்டு இந்த வளர்ச்சியிலும் இந்த சேவையிலுக்கும் ஒரு சகோதரனை போல இன்னும் செல்ல வேணும் நீங்க நினைச்சீங்களோ அதை செல்ல வேணும் என்று சொல்ல முன் வந்ததுக்கு முதலில் மனமார்ந்த என்ற உங்களோட நோக்கம்தான். உங்களோட நீங்கள் சொன்னது தெரியும், என்னோட தெரியும் தெரியாதுன்றதுக்கு அப்பால உங்களோட நோக்கத்தை வச்சு நான் உங்களுக்கான மரியாதையை நான் தர்றேன், மதிப்பு தருகிறேன். நட்போட நாங்கள் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்றேன். நான் அதை நோக்கி அதை புரிஞ்சு கொண்டுதான் நான் பயணிச்சு கொண்டிருக்கேன். கண்டிப்பா எங்களுடைய பக்க ஆதரவு உங்களுடைய நல்ல முயற்சிகளுக்கு எப்போதும் இருக்கும். தொடர்ந்து கொள்வோம். நன்றி. நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்குரியவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எங்களுடைய முட்டத்து மலர் நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நன்றி இயக்குனர் அவர்களே. எங்களுடைய நீண்ட நேரங்கள் ஓடி இருக்கின்றது நினைக்கின்றேன். நன்றி. எங்களுடைய முற்றத்து மலர் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற இது வேளையில் உண்மையில இன்று ராஜரட்னம் அவர்கள் இணைந்து தனது படிமுறை தமிழ் என்ற கற்பித்தல் முறையில் தமிழ் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை அழகாக சொல்லி இருந்திருந்தார். அதை பலர் கேட்டிருப்பீர்கள். அந்த படிமுறை தமிழ் பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் படிமுறைத்தமிழ்.com என்ற இணையத்தின் ஊடாகவும் படிமுறை தமிழ் Facebook ID ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இயக்குனர் அவர்களோட அனுமதியுடன் ராஜரட்னம் அவர்களே, உங்களுடைய நிறைவான உரையோடு எங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஒன்றுமில்ல, இது ஒரு தமிழ் மொழியை சிறப்பாக கற்பிக்க கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்பட்டு இதை மக்கள் மத்தியில கொண்டு போவதற்காக இதை கூப்பிட்டு பேசிய பொழுது அதுக்கு பின்பு இதை பற்றி முழுமையாக ஒரு இந்த பின்னணியை அறிய வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டு வந்து பேட்டியை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. 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 வணக்கம். மிக்க நன்றிகள். இன்றைய முற்றத்து மலர் நிகழ்ச்சி அழகாக மலர்ந்து மனம் பரப்பி இருந்தது. ஜியானடேசன் அவர்கள் ஓடி வந்து தனது வாழ்த்துக்களை பதிந்திருந்தார். அவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு இயக்குனர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை கூறிக்கொண்டு இதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்துவதற்கு ஒத்துழைத்த ராஜரட்னம் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம். நன்றி.